نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار வார்த்தைகளில் சிறந்தது வல்லவன் ரஹ்மானின் வார்த்தை என்றும் நடைமுறைகளில் சிறந்தது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை என்றும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளுக்கு பின்னால் மார்க்கத்தில் புதிதாக புகுத்தப்பட்டவைகள் கர்மங்களிலே மிக மோசமானவைகள் பித்அத்துகள், எல்லா பித்அத்துகளும் வழிகேடுகள், எல்லா வழிகேடுகளும் மனிதனை நரகத்துக்கு இட்டுச் செல்லும் என்று சொன்னவனாக சொற்பொழிவை ஆரம்பிச்சுகின்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, வல்லவன் ரஹ்மானின் பேரருளால் அவனுடைய மார்க்கத்தை படிப்பதற்காக வேண்டி குர்ஆன் ஹதீஸிலிருந்து ஒரு சில விடயங்களை கற்றுக்கொள்வதற்காக வேண்டி நாமெல்லாம் இந்த இடத்தில் ஒன்று கூடியிருக்கின்றோம். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் யுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன். அல்லாஹ் யாருக்கு நலவை நாடுகின்றானோ அவனுக்கு மார்க்கத்திலே விளக்கத்தை கொடுப்பதாக சொன்னார்கள். எனவே ஒரு மனிதனோடு அல்லாஹ் இரக்கப்பட்டு விட்டால், ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் அருள் புரிய ஆரம்பித்து விட்டால், அவனுக்கு கொடுக்கின்ற மிகப்பெரிய பாக்கியம் அவனுடைய மார்க்கத்திலே இஸ்லாத்திலே தெளிவையும் விளக்கத்தையும் கொடுப்பதுதான். எனவே அந்த அடிப்படையில் அல்லாஹ் எங்களை தேர்வு செய்து அவனுடைய மார்க்கத்தை படிப்பதற்காக குர்ஆன் ஹதீஸிலிருந்து ஒரு சில விடயங்களை கேட்டறிவதற்காக எங்களை ஒன்று சேர்த்திருக்கின்றான். அந்த அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் முகமாக இந்த இடத்தில் என்ன சொல்லப்படுகிறது என்பதை காது தாழ்த்தி கேட்டு, சொல்லப்படுகின்ற செய்திகள் குர்ஆன் ஹதீஸுக்கு நேர்படக்கூடிய நிலையில் முடியுமான அளவு எங்களுடைய வாழ்க்கையிலே அமுல்படுத்தி, நாங்கள் வாழ்க்கையிலே அமுல்படுத்துகின்ற செய்திகளை பிற சகோதர சகோதரிகளுக்கு எடுத்துச் சொல்லிக் கொடுக்கின்ற நல்ல மனிதர்களாக வாழ்ந்து நல்லவர்களாக மரணிக்க முயற்சி செய்ய வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த உலகத்தில் மனிதர்களை படைத்த அல்லாஹ் அந்த மனிதர்களுக்கு என்ற ஒரு வாழ்க்கை நெறியை காட்ட வேண்டும், அவர்களுக்கு வாழ வேண்டிய ஒழுக்கத்தை காட்ட வேண்டும், மறுமை வெற்றிக்கான வழிவகைகளை காட்ட வேண்டும் என்பதற்காக நபிமார்களை அனுப்பி அவர்களுக்கு ஒரு இறைவேதத்தை கொடுத்து, ஒரு முஸ்லிம் மறுமை வெற்றியை விரும்புகின்ற ஒரு மனிதன் இப்படித்தான் வாழ வேண்டும், இந்த வரையறைக்குள் தான் இருக்க வேண்டும், இதற்கு வெளியே போகக்கூடாது என்று அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லி தந்தால், அந்த அடிப்படைகளோடு நின்று கொள்வதுதான் ஒரு முஸ்லிமுக்கு, மறுமையை எதிர்பார்த்து வாழுகின்ற ஒரு மனிதனுக்கு அடிப்படை அம்சமாக இருக்கிறது என்பதை நாங்கள் முதலாவது விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு உண்மையான முஸ்லிம், மறுமை வெற்றியை எதிர்பார்த்து வாழுகின்ற ஒரு முஸ்லிம் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் தனக்கு விருப்பமான முறையில் தான் நினைத்த போக்கிலே தன்னுடைய மனநிலைக்கு கட்டுப்பட்டு நடக்க மாட்டான். மாறாக தன்னுடைய சுய விருப்ப வெறுப்புகளுக்கு அப்பால் சென்று அல்லாஹ் என்ன சொல்கிறான், அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி காட்டி தந்திருக்கிறார்கள் என்பதை பார்த்துதான் நடக்கக்கூடியவனாக இருப்பான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு மனிதன் இப்படித்தான் வாழ வேண்டும்,
இவைகளை செய்யக்கூடாது என்ற ஒரு அடிப்படை அல்லாஹ் காட்டி தந்திருக்கிறான் என்று சொன்னால் அது இஸ்லாம் போட்டிருக்கிற வரையறை, அது இஸ்லாம் போட்டிருக்கின்ற வேலி. அந்த வேலியை ஒரு முஸ்லிம் தாண்டக்கூடாது, அந்த வரையறைகளை ஒரு முஸ்லிம் மீறி செல்லக்கூடாது. அந்த எல்லைகளுக்குள் இருந்து கொண்டுதான் ஒரு முஸ்லிம் முஸ்லிமாக வாழ முடியும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த வரையறைகளை பொறுத்தவரையில் அது மிக பிரதானமாக எந்த விடயங்களோடு சம்பந்தப்படுகிறது என்று சொன்னால், இஸ்லாத்தில் தடுக்கப்பட்ட காரியங்கள் இருக்கிறது அல்லவா, இஸ்லாத்தில் ஹராமாக்கப்பட்ட பாவமாக ஆக்கப்பட்டிருக்கின்ற தடுக்கப்பட்டிருக்கின்ற இது போன்ற காரியங்கள் இருக்குது அல்லவா, இவைகள் தான் வரையறையாக இருக்கின்றது. இவைகளைத்தான் ஒரு மனிதன் பேணி நடக்க வேண்டி இருக்கிறது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிற பொழுது ஃபத்தகுல்லாஹ மஸ்ஸதஅதும், நீங்கள் முடியுமான அளவுக்கு அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். இது அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் சொல்லி இருக்கிற ஒரு கட்டளை. பாவங்களை பொறுத்தவரையில் எனக்கு இதுதான் முடியும் இது முடியாது என்று போக முடியாது. மாறாக பாவங்களை பொறுத்தவரையில் முழுக்கம் என்ன செய்து கொள்ள வேண்டும், அதை எடுத்து நடக்க வேண்டும். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுக்கு நான் ஒரு நல்ல விடயத்தை ஏவினால் அதை நீங்கள் முடியுமான அளவு எடுத்துக்கொள்ளுங்கள். அப்படித்தான் நபிகளார் சொல்கிறார்கள், உங்களுக்கு ஒரு விடயத்தை நான் ஏவினால் முடியுமான அளவு அதை எடுத்து நடவுங்கள். ஒரு பாவத்தை நான் உங்களுக்கு தடுத்தால் அதை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் என்று மொத்தமாக சொல்லுகின்றார்கள். நல்லதை சொல்கிற பொழுது எப்படி சொல்கிறார்கள், நீங்கள் உங்களுக்கு ஒரு நலவு சொல்லப்பட்டால் முடியுமான அளவு எடுத்து நடந்து கொள்ளுங்கள். ஒரு விடயத்தை விட்டும் உங்களை நான் தடுத்தால் அதை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நல்ல விஷயத்தை பொறுத்தவரையில் ஒரு மனிதன் தந்த சக்திக்குட்பட்டு முடியுமான அளவு செய்தால் போதும். ஆனால் பாவத்தை பொறுத்தவரையில், இஸ்லாம் தடுத்திருக்கிற காரியங்களை பொறுத்தவரையில் அவன் கட்டாயம் என்ன செய்ய வேண்டும், அவைகளை தவிர்த்துதான் நடக்க வேண்டும். இதுல எனக்கு சக்திக்குட்பட்டது என்று என்ன செய்ய முடியாது, பேச முடியாது. அவன் கட்டாயம் என்ன செய்ய வேண்டும், இஸ்லாம் தடுத்த காரியங்களை விட்டு தவிர்த்து வாழ வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படி இஸ்லாம் போட்டிருக்கிற அந்த வரம்புகள் எல்லைகள் அவைகளை மீறுகிற பொழுது மனிதனுக்கு என்ன நடக்க போகிறது? நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், புகாரி முஸ்லிமிலே ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகளார் சொல்கிறார்கள், அல் ஹலாலு பையினுன், ஹலால் என்பது தெளிவானது, வல் ஹராமு பையினுன், ஹராம் என்பதும் தெளிவானது. அந்த இரண்டுக்கும் இடையிலே வபைனஹுமா உமூருன் முஸ்தபிஹாத், அந்த ஹலாலுக்கும் ஹராத்துக்கும் இடையில் சந்தேகத்துக்கு இடமானவைகள் இருக்கின்றன. லா யஅலமுஹா கஸீரும் மினன் நாஸ், மனிதர்களில் நிறைய பேர் அதை அறிந்திருக்க மாட்டார்கள் என்று நபிகளார் சொல்லிவிட்டு, ஒரு முஸ்லிமுக்கு நபிகளார் சொன்னது என்ன தெரியுமா, ஹலால் தெளிவானது ஹராமும் தெளிவானது, இந்த இரண்டுக்கும் இடையில் சந்தேகத்துக்கு இடமானவைகள் இருக்கும். அதற்கு நபிகளார் சொல்கிறார்கள், ஃபமனித்தக்க சுபஹாத்தி, யாரெல்லாம் சந்தேகத்துக்கு இடமானவைகளை தவிர்த்து நடக்கிறார்களோ, சந்தேகத்துக்கு இடமானவைகளை விட்டு நடக்கிறார்களோ, இஸ்ஸப்ர லிதீனிஹி வ இர்திஹி, அவர் தன்னுடைய மார்க்கத்துக்கும் தன்னுடைய மானத்துக்கும் பாதுகாப்பை எடுத்துக்கொண்டார். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எப்படி நபிகளார் சொல்கிறார்கள், ஹலால் தெளிவு ஹராமும் தெளிவு. இந்த ரெண்டுக்கும் இடையில் ஒரு சில விடயங்கள் இருக்குது, அது சந்தேகத்துக்கு இடமானது. ஹலால் ஒன்றும் தீர்மானிக்க முடியல, ஹராம் ஒன்றும் தீர்மானிக்க முடியல. இந்த இரண்டுக்கும் இடையில் அப்படியே என்ன தடுமாறிக்கிட்டு இருக்குது. இது மாதிரி விஷயங்களுக்கு நபிகளார் சொல்றாங்க, யார் அவைகளை விட்டு ஒதுங்கிக் கொள்கிறார்களோ அவர்கள் தன்னுடைய மார்க்கத்துக்கும் பாதுகாப்பை எடுத்தார்கள், தன்னுடைய மானத்துக்கும் பாதுகாப்பை எடுத்தார்கள். நபிகளார் அழகாக ஒரு உதாரணம் சொல்லி மனிதன் எப்படி கெட்டு போக போறான் என்பதற்கு நபிகளார் அழகான ஒரு உதாரணம் சொல்றாங்க. வமன் வகாஃபி ஷுபுஹாத், யாராவது சந்தேகத்துக்கு இடமான இது நல்லதா கெட்டதா, ஹராமா ஹலாலா, இது போன்று தெளிவில்லாத விடயங்களில் யார் போய் கையை போட்டுக் கொள்கிறாரோ, அதிலே யார் ஈடுபடுகிறார்களோ அவர்களுக்கு உதாரணம் என்ன தெரியுமா, கராயின் யர்ஆ ஹவுலல் ஹிமா, வேலி இருக்குத்தானே, அந்த வேலிக்கு சூழால ஆடு மேய்த்துக் கொண்டிருக்கிற ஒரு மேய்ப்பாளனை போல. எப்படி அழகான உதாரணம் பாருங்க. ஒரு வேலி போட்டிருக்குது, அந்த வேலிக்கு சூழால் ஒருத்தர் ஆட்டை மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறார். அந்த ஆடு என்ன செய்யும், நபிகளா சொல்றாங்க, அந்த ஆடு அப்படி வேலிக்கு வெளியே உள்ளதை மேஞ்சி 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 போய் அப்படி என்ன செய்யும், தலையை உள்ளுக்கு போட்டு வேலி உள்ளுக்குள்ளதையும் சாப்பிட ஆரம்பிக்கும். நபிகள் எப்படி அழகா உதாரணம் சொல்றாங்கன்னு பாருங்க. சந்தேகத்துக்கு இடமானவைகளை செய்து செய்து செய்து
மனிதன் என்ன தெரியுமா செய்வான்? இடைக்கிடையே ஹராத்தையும் செய்ய ஆரம்பித்து விடுவான். இதான் நபிகளா சொன்ன உதாரணம். சொல்லி போட நபிகளா சொன்னாங்க, அலா வ இன்ன லிகுல்லி மலிக்கின் ஹிமன், ஒவ்வொரு அரசனுக்கும் கோட்டை இருக்கின்றது, ஒவ்வொரு அரசனுக்கும் கோட்டை இருக்கின்றது. அலா வ இன்ன ஹிமல்லாஹி ஃபி அர்திஹி மஹாரிமுஹு, அல்லாஹ்வுடைய கோட்டை எது தெரியுமா இந்த உலகத்துல? அல்லாஹ் அவனுக்கு வச்சிருக்கிற கோட்டை எது தெரியுமா இந்த உலகத்துல? அல்லாஹ் தடுத்திருக்கக்கூடிய பாவமான காரியங்கள், அவைகளுக்கு ஒரு மனிதன் என்ன செய்யக்கூடாது? நுழையக்கூடாது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த ஹதீஸ்ல மிக முக்கியமான ஒரு விடயத்தை நாங்க விளங்கணும். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? இந்த உலகத்தில் ஒவ்வொரு அரசனுக்கும் கோட்டை இருக்கின்றது. அல்லாஹ்வுக்குள்ள கோட்டை எது தெரியுமா? அல்லாஹ்வுக்குள்ள கோட்டை எது தெரியுமா? அல்லாஹ் எவைகளை ஹராமாக்கி இருக்கின்றானோ அவைகள் தான் அல்லாஹ் வைத்திருக்கிற கோட்டையாம். அதுக்கு ஒரு மனிதன் என்ன செய்யக்கூடாது? இப்ப ஒரு அரசனுக்கு ஒரு அரண்மனை இருக்கும், அரசனுக்கு ஒரு பாதுகாப்பு தளம் இருக்கும். அதுக்கு நினைச்சால்களுக்கு போகலுமா? அதுக்கு இஷ்டப்படி போகலாமா? யாருக்கும் போக முடியாது. அப்படிதானே? பாதுகாப்பு எல்லாம் ஒருத்தர் நியமிச்சிட்டால் அதுக்கு நினைச்ச மாதிரி போக முடியாது. அதே போலதான் அல்லாஹ் இந்த ஹராம் என்பதை அவன் ஒரு எல்லையாக போட்டு இதுக்கு யாரும் வரக்கூடாதுன்னு சட்டம் போட்டிருக்கிறான். எனவே அல்லாஹ் அவனுக்கு வைத்திருக்கிற கோட்டை என்பது அல்லாஹ் ஹராமாக்கியவைகளாக இருக்குதுன்னு சொல்லி என்ன தெரியுமா சொல்றான்? இன்றைக்கு நாங்க நிறைய பேரு ஹராம் என்று வருகிற பொழுது என்ன தெரியுமா செய்யறோம்? ஏன் ஹராம் ஆகணும் காரணத்தை தேட ஆரம்பிச்சிடுறோம். ஹராத்துக்கு ஒரு காரணத்தை தேட ஆரம்பிச்சிடுறோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில் சமயனா வாத்தானா, அல்லாஹ் ஹராம் என்கிறான், அதை நாங்க செய்ய மாட்டோம். காரணம் என்பது பொறவு. விளங்குதா? இந்த பண்டி இறைச்சி இருக்குது. ஒரு முஸ்லிமை பொறுத்த வகையில இதை எந்த முஸ்லிமும் சாப்பிடுறது இல்ல. பண்டியை கண்டாலே முஸ்லிம்கள் ஓடி போயிடுவாங்க. அந்த அளவுக்கு தான் வெறுத்து நடக்கிறாங்க. அது முஸ்லிம்கள்ட்ட அடி மனதில் ஆழமாக பதிந்திருக்கிறது. அது ஹராம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஆனாலும் மாற்று மதத்தவர்கள் இருக்கிறாங்க தானே, அவர்கள் இந்த பன்றியை மிகவும் நேசிக்கிறார்கள். எந்த அளவுக்கு சொன்னா, கோதாமாவிற்கு தானே அதுல பானை செஞ்சு பானுக்கு மேலால பண்டிகை கொழுப்ப பூசி தின்றாங்க. அந்த அளவுக்கு பண்டி என்ன செய்யறாங்க? நேசிக்கிறாங்க. இவங்க ஒரு கேள்வியை கேட்கிறாங்க, ஏன் உங்களோட மார்க்கம் பண்டிகை ஹராமாக்கி இருக்குது? இந்த கேள்வி நம்ம பண்டிகை ஹராம் உறுதியா நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். இப்ப மாற்று மதத்தர் ஒரு கேள்வியை கேட்கிறாங்க, பண்டிகை ஏன் உங்களுடைய மார்க்கம் ஹராமாக்கி இருக்கிறது என்று கேட்டா, எங்கட முஸ்லிம்கள் உடனே எதுக்கு தெரியுமா போறது? நம்மட கட்டுப்பாட்டை மீறி, நம்மட அந்த அறிவை மீறி எங்க தெரியுமா போறது? காரணம் தேட ஆரம்பிக்கிறது. காரணம் தேட ஆரம்பிக்கிறது. எனவே என்ன சொல்றது? அந்த பண்டி எதுக்கு தெரியுமா ஹராம்? அதுக்கு ஒரு வகையான கிருமி இருக்குதாம், அந்த கிருமி எவ்வளவுதான் சூடாக்கினாலும் சாகாதாம். இப்படி ஒரு காரணத்தை சொல்றது. விளங்குதா? உடனே அவன் அடுத்த பாயிண்ட் போடுவான். என்ன தெரியுமா? இன்றைக்குதான் அந்த கிருமி அழிக்கிறதுக்கும் கண்டுபிடிச்சிட்டாங்களே, அப்ப ஹலாலான்னு கேட்டா என்ன? வாய மூடிக்கிட்டு இருக்கணும். முதலாவது நீங்க விளங்குங்க, அல்லாஹ் ஹராமாக்கி இருப்பது எதை தெரியுமா? தீங்குகள். பிறகு முதலாவது அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறது மனிதன் நேசிக்க கூடியதைத்தான் அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறான். மனிதன் விரும்பக்கூடியதைத்தான் அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறான். உலகத்தில் பெரும்பான்மை சமூகம் பன்றியை விரும்புகிறது என்பதனாலதான் முஸ்லிம்களுக்கு எல்லாம் கட்டளை போடுறான், நீ பண்டிகை சாப்பிடாதே. எதுக்கு தெரியுமா? நிறைய பேர் விரும்புறாங்களே, நம்ம மட்டும் அதை எப்படி விட்டுட்டு இருக்கிறது? இந்த கட்டுப்பாடு வரணும். முதலாவது ஒரு முஸ்லிம் சொல்லணும், நான் முஸ்லிம், எங்களை படைத்த ரப்பு அல்லாஹ் சொல்கிறான் பண்டி தின்னாதே. அவ்வளவுதான் நமக்கு பிரச்சனை. அதுக்கு மேல காரண காரியம் இரண்டாவது. விளங்குதா? எனவே இந்த பண்டி என்பது மனித சமூகத்துக்கு நன்மையைத்தான் கொண்டு வருதுன்னு வைங்களேன். அப்படி இருந்தாலும் ஒரு முஸ்லிம் அதை ஒதுக்கி வைப்பது அல்லாஹ் தடுத்து விட்டான் என்பதற்காக. இதை விளங்கினாருக்கு தானே பிரச்சனை முடிஞ்சது. ஏனென்றால் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாவத்தை பற்றி சொல்கிற பொழுது என்ன சொன்னார்கள் தெரியுமா? சுவர்க்கம் இருக்கிறது அல்லவா, அந்த சுவர்க்கம் மனிதனுடைய உள்ளம் பாரமாக நினைக்கக்கூடிய, வெறுப்பாக நினைக்கக்கூடிய நல்ல மக்கள் தான் சூழாக வைக்கப்பட்டிருக்கிறது. தொழுகிறதுனா கஷ்டம், இப்படிதானே? நோன்பு பிடிக்கிறதுனா கஷ்டம், ஜக்காத்து கொடுக்கிறதுனா கஷ்டம், இப்படிதானே? நீங்க மாசத்துக்கு வாகனம் ஓட்டுறாங்க இருக்கிறாங்க தானே, மாசத்துக்கு எவ்வளவு லஞ்சம் கொடுக்கறாங்கன்னு கணக்கு பாருங்க. மாசத்துக்கு எவ்வளவு லஞ்சம் கொடுக்கறாங்கன்னு கணக்கு பாருங்க. ஆனா அதை விடவும் குறைஞ்ச வீதம் தான் வருஷத்துக்கு ஜக்காத்து வர போகுது. லஞ்சத்தை அள்ளி அள்ளி போலீஸ்காரன் கையில பொத்தி பொத்தி வைக்கிறது, ஜக்காத்தை கொடுக்கிறது கஷ்டம். பாருங்க, லஞ்சம் கொடுக்கிறது இன்பம், ஜக்காத்து கொடுக்கிறது பாரம். எனவே அல்லாஹ் சொல்கிறான், சுவனத்துக்கு சூழாக இருப்பது மக்கா, அந்த மக்காரி மனிதனுடைய உள்ளம் வெறுக்கக்கூடிய
பாவத்தை தான் அல்லாஹ் வச்சிருக்கிறான். இந்த நல்ல காரியத்தை, வணக்கத்தை தான் அல்லாஹ் வைத்திருக்கிறான். நரகத்தை பற்றி சொல்கிற பொழுது மனிதனுடைய உள்ளம் ஆசைப்படக்கூடிய, மனிதனுடைய உள்ளம் விரும்பக்கூடிய பாவத்தை அல்லாஹ் நரகத்துக்கு சூழாக வைத்திருக்கிறான். எனவே முதலாவது விளங்குங்க, பாவம் என்பது ஏன் தடுக்கப்படுகிறது? மனிதன் அதிகம் அதை நேசிக்கிறான். மனிதன் அதிகம் அதை நேசிக்கிறான். நீங்க ஒரு ஹோட்டல்ல போய் பாருங்க, ஒரு ஹோட்டல்ல போய் பார்த்தா மனிதனுக்கு எத்தனையோ வகையான பானம் ருசியா இருக்குது, அப்படிதானே? ருசியா வகை வகையான பானம் குறைஞ்ச விலைக்கு இருக்குது. இவ்வளவு இப்ப நீங்க உதாரணமா ஒரு திஹாரி பஜார் எடுத்துக்கோங்களேன். திஹாரில மதுபான கடை இல்ல, உதாரணத்துக்கு சொல்றேன் நான். நிட்டம்போ பஜார் எடுத்துக்கொள்ளுங்களேன். எடுத்துக்கொண்டா எத்தனை ஹோட்டல் இருக்குது, எத்தனை நல்ல பானங்கள் விற்கக்கூடிய கடை இருக்குது, இவ்வளவு இருக்குது. ஊருக்கு ஒரு கடை தான் இருக்குதுன்னா மதுபான கடை சொன்னா நீங்க ஜனத்தை பாருங்க, எதுக்கு போகுது கூட? மக்கள்ல ஜனம் எதுக்கு கூட போகுது? இந்த ஹராத்துக்கு தான், இந்த மனிதன் விரும்பக்கூடிய இந்த மதுபானத்துக்கு தான் மக்கள்ல நிறைய பேர் போறாங்க. எனவே மதுபானம் மனித உடம்புக்கு நல்லதா தீங்கா என்பது இரண்டாவது. இன்றைக்கு உலகம் என்ன செய்யுது? தீர்மானிச்சிருது அது மனித உடம்புக்கு கேடு, தீர்மானிச்சிருது. அதனால எங்களுக்கு ஒரு காரணமா சொல்லலாம், அல்லாஹ் அல் குர்ஆன்ல சொல்றான் அதுல மனிதனுக்கு தீங்கு தான் அதிகம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அதுக்கு முன்னால நாங்க விளங்கோடும், மதுபானம் ஆரம்ப கட்டத்தில் ஹலாலாகத்தான் இருந்தது. மதுபானம் ஆரம்ப கட்டத்தில் ஹலாலாகத்தான் இருந்தது. அப்ப மனிதன் விரும்பி குடிச்சதுனால தானே அது சட்டமா இருக்கல்ல. அல்லாஹ் என்ன செய்கிறான்? நீ ஒரு முஸ்லிமாக வாழ வேண்டுமா, அல்லாஹ்வுக்காக நீ இந்த மதுபானத்தை விட்டு விடு, அவ்வளவுதான். உங்களுக்கு எனவே ஒரு முஸ்லிம் மதுபானத்தை தூக்கி வீசுவது முதலாவது காரணம் அல்லாஹ் தடுத்து விட்டான் என்பதற்காகத்தான். இரண்டாவது காரண காரியத்துக்கு போங்க. நம்ம முதலாவது காரண காரியத்தை போட்டுட்டா அதுக்கு போற காரணம் நீங்க போனா ஹலாலான ஒரு கேள்வி வந்துரும், விளங்கிட்டா உங்களுக்கு. எனவே காரணம் தேட போகாதீங்க. அல்லாஹ் தடுத்து விட்டானா அது மீறி நாங்க செய்ய மாட்டோம். இந்த விபச்சாரம் இருக்குது, விபச்சாரம் இருக்கு, அப்படிதானே? நான் கேட்கிறேன் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சொல்கிறான் நரகத்துக்கு சூழாக மனிதன் விரும்பக்கூடிய பாவம் இருக்குது. விபச்சாரத்தை மனுஷன் விரும்பலையா? இயல்புற மனிதனுக்கு விபச்சாரம் விருப்பமா இல்லையா? எல்லாரும் வெறுக்கிற ஒரு விஷயம் தான் ஏன் அல்லாஹ் தடுக்கணும்? நான் கேட்கிறேன், எல்லாரும் வெறுக்கிற ஒரு விஷயம் தான் ஏன் அல்லாஹ் தடுக்கணும்? மனிதன் விரும்பி போராடுறதுனால தான் தடுக்கிறான். எனவே உலகத்தில் பெரும்பான்மை சமூகம் விபச்சாரத்தை நேசிக்கிறது. தனக்கென்ற ஒரு பொஞ்சாதி இருப்பதை விட பல பெண்களை ருசிப்பது இன்பம். அது உலகம் மனிதன் இயல்பா கொண்டிருக்கிற ஒரு பண்பு. அதனால நபிகளார் கூட சொன்னாங்க, ஒவ்வொரு ஆதமுடைய மகனுக்கும் விபச்சாரத்தில் ஒரு பங்கு இருக்குது என்று சொன்னாங்க. சொன்னாங்களா இல்லையா? ஒவ்வொரு ஆதமுடைய மகனுக்கும் விபச்சாரத்தில் ஒரு பங்கு இருக்குது. எனவே மனிதன் இயல்பு என்ன தெரியுமா? மனிதன் விரும்பக்கூடியது விபச்சாரத்தை. எனவே முஸ்லிமை பொறுத்தவரையில் எய்ட்ஸ் என்பது இரண்டாவது காரணம், விளங்குதா? எய்ட்ஸ் என்பது இரண்டாவது காரணம். அது ஒரு 5-10 வருஷத்துக்கு வந்த காரணம். அதுக்கு முன்னாலேயே நாங்க விபச்சாரத்தை விட்டோம், அல்லாஹ் தடுத்துட்டானப்பா. அதுக்கு மேல நம்ம காரண காரியம் கேட்டுக்கிட்டு போக மாட்டோம், விளங்குதா உங்களுக்கு? அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த கழுதை இறைச்சி இருக்குது, கழுதை இறைச்சி இருக்குது. இந்த கழுதை இறைச்சி ஹலாலா ஹராமா? கைபர் யுத்தம் வரையில ஹலால். கைபர் யுத்தம்னா ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு, அது வரைக்கும் கழுதை இறைச்சி ஹலால். நபித்தோழர்கள் கைபர் யுத்தம் முடிந்தவுடனே ஒரு கழுதையை அறுத்து சட்டியில போட்டு ஆக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. சஹாபாக்களோட பொருளாதாரம் மட்டும் உங்களுக்கு தெரியும், அப்படிதானே? தின்றதுக்கு சாப்பாடு இல்லாம பொருளாதார நெருக்கடியோடு வாழ்ந்தவங்க. இப்ப கழுதை இறைச்சியை சட்டியில போட்டு ஆக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த கட்டத்தில் நாம் வருது கட்டளை, மதுபானத்தை அல்லாஹ்வுடைய இந்த கழுதை இறைச்சியை அல்லாஹ்வுடைய தூதர் ஹராமாக்கி விட்டார்கள். நாங்க என்ன தெரியுமா செய்வோம்? ஏன் ஹராமாகணும்? இவ்வளவு நாளும் ஹலாலாத்தானே இருந்தது. இந்த காரணம் தேட ஆரம்பிப்போம். நபித்தோழர்கள் என்ன தெரியுமா சொன்னாங்க? கொட்டுங்கள் சட்டியை, எங்களுக்கு வானம். அல்லாஹ்வுடைய தூதர் தடுத்துட்டாங்களா, அதுக்கு மேல நம்ம அதை சாப்பிட மாட்டோம். ஆக்கினதை வீசினாங்க, விளங்குதா? அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே முதலாவது விளங்குங்க, நானும் நீங்களும் ஹராத்தை விட்டு, ஹராம் என்றால் அல்லாஹ் தனக்கு வைத்திருக்கின்ற எல்லை, தனக்கு வைத்திருக்கின்ற பாதுகாப்பு வளையம், அதுதான் ஹராம் என்பது. அல்லாஹ் தடுத்திருக்கிறான், எனவே நான் செய்ய மாட்டேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த பண்பு எங்களுடைய உள்ளத்தில் ஆழமாக வரும் என்றால் நமக்கு ஹலால ஹராத்தை விடுறது பாரமாக இருக்காது, விளங்கிதா? அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே விளங்க, நபிகளால் சொன்னார்கள், அலா வ இன்ன லிகுல்லி மலிக்கின் ஹிமன், ஒவ்வொரு அரசனுக்கும் ஒரு கோட்டை, ஒரு பாதுகாப்பு வளையம்,
ஒரு பாதுகாப்பு எல்லை இருக்கின்றது. அல்லாஹ் தனக்கு போட்டுக்கொண்ட பாதுகாப்பு எல்லை என்ன தெரியுமா? ஃபி அர்திஹி மஹாரிமுஹு, பூமியில. விளங்குதா? பூமியில அல்லாஹ் போட்ட பாதுகாப்பு எல்லை அல்லாஹ் ஹராமாக்கியவைகள், அதுக்கு வரக்கூடாது. விளங்குதா? ஹராத்துக்கு ஒரு எல்லையை போட்டு இதுக்கு ஒரு முஸ்லிம் வரக்கூடாதுன்னு என்ன செஞ்சிருக்கிறான்? தடுத்திருக்கிறான். எனவே அல்லாஹ் ஹராமாக்கியதை ஒரு முஸ்லிம் ஒருபோதும் செய்யக்கூடாது. நபிகளா சொல்லி போட்டு சொன்னாங்க, இந்த ஹராத்துடைய விடயத்திலும் சந்தேகத்துக்கு இடமானவைகளிலும் ஒரு முஸ்லிம் எந்த அளவுக்கு கவனமாக இருக்கிறானோ அந்த அளவுக்கு தான் அவனுடைய ஈமான் பாதுகாக்கப்பட போகுது. நபிகளா சொல்றாங்க, வ இன்ன ஃபில் ஜஸதி முதுகா, ஒரு மனிதனுடைய உடம்புல ஒரு சதை துண்டு இருக்குது. இதா சலுஹத் சலுஹல் ஜஸது குல்லுஹு, அந்த சதை துண்டு சீராகிவிட்டால் முழு உடம்பும் சீராகிவிடும். வைதா ஃபஸதத் ஃபஸதல் ஜஸது குல்லுஹு, அந்த சதை துண்டு கெட்டுவிட்டால் முழு உடம்பும் கெட்டுவிடும். என்ன செய்றாங்க? நபிகளார் சொல்றாங்க. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எங்க இதை சொல்றாங்க? ஹலால் ஹராத்தை பத்தி சொல்லி கொண்டு வந்து போட்டு நபிகளார் இந்த அடிப்படையை சொல்றாங்க. அப்படி என்றால் ஒரு மனிதன் ஹராத்தை செய்ய செய்ய அல்லாஹ் பாவம் என்று அடையாளப்படுத்தியதை செய்ய செய்ய அவனுடைய உள்ளம் கெட்டு போகிறது. அதுக்கு பிறகு அவன் நல்லவனா மாற மாட்டான். விளங்குதா? இது புகாரி முஸ்லிம்ல வர ஹதீஸ். இன்னொரு ஹதீஸ்ல நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ். முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ், உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்துல நபித்தோழர்கள் இருக்கிற மஜ்லிஸ்ல உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேக்குறாங்க, நபிகளார் இந்த ஃபித்னாவை பத்தி, குழப்பம் பாரத பத்தி சொன்னாங்களே, உங்களை யாருக்காவது அதை பத்தி தெரியுமான்னு கேக்குறாங்க. அப்பொழுது எல்லாரும் மௌனமாக இருக்கிறாங்க. ஹுஸைஃபத் இப்னுல் யமான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அமீருல் முஃமினீன் அவர்களே, எனக்கு தெரியும்ன்றாங்க. அப்ப சொல்றாங்க, நீ அதுக்கு தகுதியானவன் தான், சொல்லு என்று சொல்கிறார்கள். அப்பொழுது அவர்கள் சொல்கிறார்கள், குழப்பம் என்பது, வழிகேடு என்பது, பிரச்சனைகள் என்பது மனிதனுடைய உள்ளங்களுக்கு எடுத்து காட்டப்படும். மனிதனுடைய உள்ளங்களுக்கு எடுத்து காட்டப்படும். எப்படி எடுத்து காட்டப்படும் தெரியுமா? நபிகளா சொல்றாங்க, இந்த பாய் இருக்குதானே, பாய், இந்த பாயில ஒவ்வொரு பட்டி துண்டா இருக்கும் தானே, ஒவ்வொரு குச்சி குச்சியா இருக்கும் தானே, அது மாதிரி பித்னாக்கள் என்பது, குழப்பங்கள் என்பது மனிதனுடைய உள்ளத்துக்கு எடுத்து காட்டப்பட்டு கொண்டே இருக்கும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த ஹதீஸ்ல நடைமுறை இன்றைக்கு பார்க்கலாம். இன்றைக்கு மனுஷனுக்கு அந்த பக்கத்தால போனாலும் பிரச்சனை, இந்த பக்கத்தால போனாலும் பிரச்சனை, உடம்புக்கல்ல ஈமானுக்கு. அப்படித்தானே? ஒரு காலம் இருந்தது, நம்ம வசு வண்டியில, இந்த மாட்டு வண்டியில பயணம் செஞ்ச காலம் பிரச்சனையே இல்ல. மாட்டு வண்டியில பயணம் செஞ்ச காலம் ஓரளவு பிரச்சனையே இல்ல. அப்படித்தானே? இன்றைக்கு நம்ம பஸ்ல போனா, ஒரு காலம் இருந்தது பஸ் சும்மா தான் போச்சு. சாதாரண ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால போங்க, பஸ்ல ஏறினா பாட்டும் இல்ல, மியூசிக்கும் இல்ல, ஒன்றும் இல்ல, சாதாரணமா போச்சுது. அதுக்கு போற என்ன, அதுல கொண்டு பஃபலோ பீட் பண்ணி பாட்டை போட ஆரம்பிச்சான். அப்படி ஒரு காலம். எப்படிதான் பஸ்ல சும்மா உட்கார்ந்துட்டு போறது, எங்களை அறியாம எங்கட காலங்களையும் ஆடுற அளவுக்கு அவன் என்ன செய்யறான், பேண்ட போட்டு வச்சிருக்கிறான். இந்த தீமை. இன்னொரு பக்கம் அப்படி போனா, இப்ப இந்த ஒரு வருஷத்துக்கு என்ன, பெரும்பாலும் தூர போற எல்லா பஸ்ஸுகளும் இதை போட்டு வச்சிருக்கிறான். ஒரு டிவியை முன்னுக்கு போட்டு வச்சு, காதால கேரு கண்ணால பாரு. எந்த அளவுக்குண்டா, ஃபுல் சீட் இருக்குது. மனுஷன் அதுல தலையை வச்சு கொஞ்சம் ராகத்துக்கு சாய்வான். சாஞ்சா செங்குத்துல எது விளங்கும்? செங்குத்துல எதுதான் விளங்கும்? முன்னுக்கு போட்டுக்கிற டான்ஸும் ஆடலும் பாடலும் கூத்தும் கும்மாலும் விளங்கும். இப்ப ஒரு மனுஷன் நிலைமை யோசிச்சு பாருங்க. நபிகளா சொன்னாங்க, ஈமான் கூடும் குறையும். நபிகளா சொன்னது. எப்படி இந்த பஸ்ஸுகள்ல பயணம் செய்யறது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நபிகளா தீமைகள் என்பது, ஃபித்னாக்கள் என்பது, இந்த ஒரு பாயில இருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு கோடு ஒவ்வொரு வயர் இருக்குதானே, ஒவ்வொரு பட்டி மாதிரி மனிதன் உள்ளத்துக்கு தீமைகள், குழப்பங்கள் எடுத்து காட்டப்பட்டு கொண்டே இருக்கும். நபிகளார் சொன்னார்கள், ஃபஅய்யு கல்பின் உஷ்ரிபஹா, எந்த உள்ளம் அந்த குழப்பங்களை, அந்த வழிகேடுகளை, அந்த பாவங்களை ருசிக்கின்றதோ, குடித்து விடுகின்றதோ, நுக்கித்த ஃபீ கல்பிஹி நுக்தத்துன் சௌதா, அந்த உள்ளத்தில் ஒரு கருப்பு டொட் போடப்படும். ஒரு பாவத்தை செஞ்சா, ஒரு ஹராத்தை செஞ்சா அவன் உள்ளத்தில் ஒரு கருப்பு டொட் போடப்படும். வஅய்யு கல்பின் அங்கரஹா, எந்த உள்ளம் அவைகளை வெறுத்து விடுகிறதோ, அவைகளை தூக்கி வீசி விடுகிறதோ, நுக்கித்த ஃபீஹி நுக்தத்துன் பைதா, அந்த உள்ளத்தில் ஒரு வெள்ளை டொட் போடப்படும். இப்படியே என்ன நடக்கும் தெரியுமா? உள்ளம் 2 வகையாக மாறும். உள்ளம் 2 வகையாக மாறும். ஒன்று, அந்த சாதாரணமா அந்த நாங்க சொல்லுவோம் வலுவழுத்த கல் என்று சொல்லுவோம் தானே, வலுவழுத்த கல் என்றுவோமே, அது மாதிரி பொலிசான கல், இந்த மாபல் மாதிரி என்ன விழுந்தாலும் ஒட்டி கொள்ளாது. அந்த அளவுக்கு அந்த உள்ளம் நல்லது 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 என்று பால் உள்ளமாக மாறிவிடும். இன்னொரு உள்ளம் எப்படி மாறும் தெரியுமா? நபிகளா சொல்றாங்க, அடுத்த உள்ளம் அப்படி பிரட்டி வைக்கப்பட்ட
கோப்பையை போன்று மாறிவிடும். கருத்து 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 போய் ஒரு கோப்பையை இப்படி பெரட்டி கவுத்தினா எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்கும். எப்படி நீங்க கொண்டு போய் தண்ணியை ஊத்தினீங்க, கோப்பை உள்ளுக்கு போகுமா? கோப்பை உள்ளுக்கு போகாதுன. கோப்பையை பெரட்டி மூடினா வெளியேத்தான் போகும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, தீமை செய்து 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 அந்த உள்ளம் எப்படி போய்விடும்? கவிழ்த்தி வைக்கப்பட்ட ஒரு கோப்பையை போன்று மாறிவிடும். அதுக்கு எந்த நலவும் ஏறாது, கெடுதிய எச்சரிக்கை செஞ்சாலும் ஏறாது. அப்படியே நபிகளா சொல்றாங்க. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, தண்ட மனசுக்கு எது நல்லம்படுதோ அதை மாத்திரம் செய்யற ஒரு நிலைமை வரும் என்று நபிகளால் உள்ளத்தை ரெண்டு வகையா பிரிக்கிறாங்க. இது முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, எனவே அல்லாஹ் ஒரு எல்லையை போட்டு வைத்திருக்கிறான், ஒரு வரம்பை போட்டு வைத்திருக்கிறான். அந்த வரம்புள்ளுக்கு வராது, அந்த எல்லையுள்ளுக்கு வராது. விளங்குதா? அந்த எல்லையுள்ளுக்கு நீ வரக்கூடாது. அப்படி வந்தா என்ன நடக்கும் தெரியுமா? ஒவ்வொரு தடவையும் வரும் பொழுது அவன் உள்ளத்தில் ஒரு டொட் புழும், ஒரு கருப்பு டொட் புழுந்து 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 அவன் முழு உள்ளமும் என்ன செஞ்சிடும்? கருப்பா போயிரும். அதுக்கு பிறகு அவனுக்கு எந்த நலவை சொன்னாலும் நலவு ஏறவும் மாட்டாது, தீயதை தடுத்தாலும் தீயது தீயதா விளங்கவும் மாட்டாது. அவன் உள்ளத்துக்கு எது நல்லது என்று படுதோ அதை செய்யற ஒரு நிலைமை வரும். இதுதான் மனித சமூகத்துக்கு ஏற்படுகின்ற மிகப்பெரிய பிரச்சனை ஒன்று என்ன செஞ்சாங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ஹுதைஃபத் இப்னுல் யமானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு விளக்கம் கொடுத்தாங்க. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே நானும் நீங்களும் விளங்க வேண்டியது தெரியுமா? நானும் நீங்களும் முஸ்லீம்கள், அப்படிதானே? எங்களுக்கு ஒரு அல்லாஹ் கட்டுக்கோப்பை தந்திருக்கின்றான், எங்களுக்கு ஒரு வரையறை தந்திருக்கிறான். எந்த ஒரு கட்டத்திலும் அந்த கட்டுக்கோப்பை மீறி, அந்த வரையறையை மீறி அல்லாஹ் தடுத்திருக்கின்ற பாவமான ஹராமான எந்த செயலையும் செய்ய மாட்டோம் என்று போவதுதான் ஒரு முஸ்லிமுக்கு நல்ல காரியம் என்பதை நானும் நீங்களும் விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த அடிப்படையை வச்சுக்கொண்டு எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் நோக்கி பார்க்க வேண்டும். எங்களுடைய செயற்பாடுகள் எப்படி இருக்குது? எங்கட செயற்பாடுகள் எப்படி இருக்குது? நாங்கள் எங்களுடைய வசதிக்கு ஏற்ப எங்களுடைய மனசு விரும்பக்கூடிய நிலையில் எப்படியெல்லாம் அல்லாஹ் தடுத்த அவனுடைய கோட்டையாக இருக்கின்ற பாதுகாப்பு எல்லையாக இருக்கின்ற ஹராத்துலுக்கு அப்படியே போயிட்டு வாரம்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எங்கட நாட்டு ஜனாதிபதி எங்கட அரசியல்வாதிகள் ஒரு கேள்வி கேட்கிறார். ஹலால் என்ன, ஹராம் என்ன? அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஹலால் என்ன, ஹராம் என்ன? இதுக்கு அந்த அரசியல்வாதி கொடுத்த விளக்கம் என்ன தெரியுமா? ஏண்ட பொஞ்சாதியோட நான் இருந்தா அது ஹலால், அடுத்தவண்ட பொஞ்சாதியோட போனா அது ஹராம். இதான் அவர் கொடுத்த விளக்கம். ஏண்ட சேட்டை நான் போட்டா ஹலால், அடுத்தவண்ட சேட்டை நான் போட்டா ஹராம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அவர் கொடுத்த விளக்கம் சரி. ஆனால் ஹலாலுக்கும் ஹராமுக்கும் இதுதானா கொடுக்க வேண்டிய விளக்கம்? ஒரு கட்டம் சொல்லி இருந்தா அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் நம்மட மார்க்கத்தை தானே அடையாளப்படுத்தணும், நம்மட இஸ்லாத்துல பேசிக்கத்தானே கொடுக்கணும். அதுதான் முதலாவது. அந்த அடிப்படையில் இப்படி ஒரு விஷயத்தை வச்சிருந்தால் எங்கட மார்க்கம் எதையெல்லாம் ஒரு மனிதன் செய்யக்கூடாது என்று சொல்லுதோ அதெல்லாம் நமக்கு என்னதான் ஹராம் தான் என்று சொல்லி போட்டு ஒரு உதாரணத்தை எடுத்து சொல்லியிருக்கான். அப்படித்தானே? இந்த உதாரணங்களை விட அவனுக்கு படக்கூடிய ஒரு உதாரணம், இன்றைக்கு உங்களோட ஆட்சிக்கு எதிராக, உங்களோட கவர்மெண்ட்டுக்கு எதிராக, உங்களோட போலீஸ்ல கண்ணை குத்தி போட்டு என்னென்னமோ அநியாயத்தை செஞ்சு போட்டு நீதிபதிக்கும் லஞ்சத்தை கொடுத்து தப்புறாங்க தானே. இந்த லஞ்சத்தை இஸ்லாம் ஹராமாக்கி இருக்குது என்று சொன்னா இதை சொல்ல மாட்டாங்க. ஏன்னு சொல்லுங்க பாக்க. இதை சொன்னா நிறைய பேர் மாட்டிப்படுவாங்க. இதை சொன்னா நிறைய பேர் மாட்டிப்படுவாங்க. ஏன்? இன்னைக்கு லஞ்சம் கொடுக்காதவங்க யார் இருக்கிறா? விளங்குதா உங்களுக்கு? எனவே அதிகாரிகளுக்கு கொடுக்கப்படுகின்ற கையூட்டு, தனக்கு உரிமை இல்லாமல், தனக்கு அதிகாரம் இல்லாமல் தந்த காரியத்தை சாதித்துக் கொள்வதற்காக ஒரு அரசியல் வந்த ஒரு அதிகாரிக்கு கொடுக்கப்படுகிற கையூட்டு லஞ்சம். அந்த லஞ்சத்தையும் இஸ்லாம் ஹராமாக்கி இருக்குது அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லி இருந்தா, இந்த நாட்டுக்கு எவ்வளவு நன்மை, இது இந்த நாட்டுக்கு எவ்வளவு நலவு ஒரு சாதாரணமான மனிதன் யோசிப்பானா இல்லையா? ஆனா இதை சொல்ல ஏன்னு சொல்லுங்க பாக்க. எல்லாருக்கும் தெரியும் அடுத்தவண்ட சேட்டை போட்டா ஹராம், அடுத்தவண்ட பொஞ்சாதியோட இந்த ஹராம்ன்றது நல்லா தெரியும். ஆனா இதை சொல்லி நிறைய பேர் இதுல கொஞ்சம் விதிவிலக்குன்றதை சொல்லிட்டு போயிடலாம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நான் கேட்கிறேன், நம்ம இதுல எல்லாம் கிளியரா இருக்கிறோம். ஒரு கடைக்கு போய் ஹலால் சர்டிபிகேட் இருக்குதான்னு பார்த்து வாங்குறோம், ஒரு பேக்கரிக்கு போய் ஹலால் சர்டிபிகேட் அடிச்சிருக்குதான்னு பார்த்து வாங்குறோம். இதெல்லாம் நல்லதுதான், ஒரு முஸ்லிம் இப்படித்தான் இருக்க வேண்டும். ஆனால் முதலாவது விளங்குங்கள், ஹலாலை பொறுத்தவரையில் தண்ட சக்திக்குட்பட்டு என்ன செய்யலாம்? தின்னலாம், தின்னாம இருக்கலாம். ஆனா ஹராத்தை பொறுத்தவரையில் கட்டாயம் என்ன செய்யணும்?
அதை தவிர்த்து வாழணும். நம்ம இந்த லஞ்சத்துற விஷயத்துல ஹலால் ஹராம் பேணுறோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் லைசன் இல்லாம ஒரு மோட்டார் வண்டியை ஓட்டுகின்றேன், ஒரு பைஸ்கலை ஓட்டிக்கிட்டு போறேன். லைசன் இல்லாம ஓட்டுறது நாட்டு சட்டப்படி தவறா இல்லையா? இப்ப என்னைய அதிகாரி பிடித்து விட்டால் அங்க ஒரு சட்டம் இருக்குது. லைசன் இல்லாம வந்தா இவ்வளவு கட்டித்தான் என்ன செய்யணும், இவ்வளவு கட்டி விடுதலை பெறணும் இருந்தா 500 ரூபான்னு வைங்களேன். நம்ம என்ன செய்யறது? போலீஸ்காரன் கையில 100 ரூபாய் பொத்தி வைக்கிறது என்ன, என்னைய விடுதலை செஞ்சிரு. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நம்ம ஹலால் விஷயத்துல கவனமா இருக்கிறோம். ஏன் ஹராத்தை தவிர்த்து வாழக்கூடாது கேட்டா இதெல்லாம் இல்லாம இப்ப வாழ இயலாது, லேசா சொல்லிட்டு போயாச்சு. லேசா என்ன செய்யாச்சு, இதெல்லாம் இல்லாம வாழ இயலாது. லஞ்சம் கொடுக்காட்டி எப்படி நம்ம பயணம் பண்றது, லஞ்சம் கொடுக்காட்டி எப்படி அந்த வேலையை செய்யறது என்று நம்ம அத்தனை அல்லாஹ் சொன்னான், ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். என்ன சொன்னாங்க? தந்த மனசு எதை விரும்புமோ அதை செய்கிற ஒரு நிலை வரும். இப்ப தெரியுமா, பாவத்தை செஞ்சு 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 உள்ளத்துல கருப்பு நிறைஞ்சிட்டா தண்ட மனசுக்கு அது நல்லதுன்னு வருமோ அதை செய்வாங்க, தண்ட வாசிக்கு மார்க்கத்தை பேசுவாங்க. அந்த காலம் ஒன்று வரும். இதுதான் பெரிய சோதனை சகோதரர்களே, இதுதான் பெரிய சோதனை. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, வட்டி ஹராம், இப்படிதானே? வட்டி ஹராம் எல்லாருக்கும் தெரியும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, வாகனம் ஒன்று எடுக்கணும். வாகனம் எடுக்கிற நேரம் பினான்ஸுக்கு எடுக்கிறது என்ன, பினான்ஸுக்கு எடுக்கிறது ஹராம் என்று விளங்கல நம்ம சமூகத்துக்கு, அப்படிதானே? அன்பார்ந்த இஸ்லாம் ஏன் வாகனம் எடுக்கணுமே, இல்லாட்டி ஏலாதே. இப்படி தனக்கு ஏத்த மாதிரி ஒரு வரை விளக்கணம், தனக்கு ஏத்த மாதிரி ஒரு சாட்சியை வச்சுக்கிட்டு நம்ம எதையும் செஞ்சு அல்லாஹ் போட்டிருக்கிற வரம்ப மீறி போக ஆரம்பிக்கிறோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நீங்க ஒரு மாற்று மதத்தை வர்ற கடைக்கு போறீங்க, கடைக்கு போய் ஒரு பொருளை வாங்குறீங்கன்னா தவணைக்கு ஒரு வேலை, தவணைக்கு ஒரு வேலை, கேஷுக்கு ஒரு வேலை, கடனுக்கு ஒரு வேலை, கேஷுக்கு ஒரு, இப்படிதான் சொல்லணும். நம்ம செக்கு செக்குன்னு போட்டு செக் என்னமோ கடன் இல்லாத மாதிரி தான் ஆவி இருக்குது. செக்குக்கு ஒரு வேலை, கேஷுக்கு ஒரு வேலை, தவணைக்கு ஒரு வேலை, கேஷுக்கு ஒரு வேலை. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எங்கட முஸ்லிம் சமூகம் எப்படி விளங்கி இருக்குது? மாற்று மத கடைக்கு போனோம், அவன் வீத கணக்கு போடுவான். அவன் 100க்கு பார்த்து என்ன செய்வான், 100க்கு இவ்வளவு உண்டு, 3 மாசத்துக்கு இவ்வளவு வரும் தந்துரு சொல்லிடுவான். அவன் எங்கடவங்க அதை எப்படி என்ன செஞ்சிருக்கிறாங்க, அவங்க 100க்கு இதுதான் வட்டிக்கும் ஹலாலுக்கும் வித்தியாசம் எங்கட சமூகம் வச்சிருக்கிறது. 100க்கு பார்த்து தந்தா வட்டி. நம்ம ஆட்கள் என்ன 100க்கு இல்ல, அவங்க ஒரு லிமிட் வச்சிருக்கிறாங்க. 1 மாசத்துக்கு 3000, 2 மாசத்துக்கு 6000, 3 மாசத்துக்கு 9000. லேசி தானே? உதாரணத்துக்கு சொல்றேன்டா, எனக்கு ஒரு 50,000 பொருள் தேவை, நம்மட கையில ஒரு 20,000 இருக்குது, 30,000 கடன் தேவை. நான் போறேன் ஒரு கடைக்கு, என்னதுக்கு போறேன்? பொருளை வாங்கத்தான் போறேன், அதுல சந்தேகம் இல்ல. ஆனா 30,000 கடனுக்கு கேட்கிறேன், அப்படித்தானே? 30,000 கடனுக்கு கேட்கிறேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எங்கட சமூகம் எப்படி விளங்கி வச்சிருக்கிறாங்கன்னு பாருங்க. இந்த வட்டி கொடுக்கிற கடைக்கு போனா அவன் என்ன செய்வான், 100க்கு இவ்வளவு, 100க்கு 5 ரூபான்னு வைங்களேன், 100க்கு 5 ரூபான்னு வச்சா 1000 ரூபாய்க்கு எவ்வளவு வரப்போகுது, 50 ரூபா வரப்போகுதுன்னு, 1000 ரூபாய்க்கு 50 ரூபா வரப்போகுது. இதே நீங்க 30,000க்கு பார்த்தா என்ன செய்யும், 1500 ரூபாவா, 1500 ரூபா வரும் வைங்க. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே இது வட்டி. நம்ம ஆட்களுக்கு நல்ல விளப்பம் இது. முஸ்லீம் கடைக்கு போனா அவங்க என்ன தெரியுமா செய்வாங்க, அவரு பாப்பாரு 30,000 நீங்க தரணும், பொருள்ட விலை 50,000 தான். ஆனா நீங்க 3 மாசம் தவணைக்கு தானே கேட்கறீங்க, தரும் பொழுது 56,000 தரணும். தரும் பொழுது 1 மாசத்துக்கு 2,000, லேசா போச்சுது. அவன் வீத கணக்கு பார்த்தா 1500 ரூபாய் தான் வரப்போகுது. நம்ம ஆட்கள் சொலையா என்ன செஞ்சாச்சு, நம்ம பொருளை விக்கிறோம், பிசினஸ் பண்றாங்களாம். எப்படி 3 மாசத்துல 30,000 திருப்பி கட்டணும். கட்டி முடியும் பொழுது எவ்வளவு வந்திருக்கும், அவர் எவ்வளவு கட்டி முடிச்சிருப்பாரு, 56,000 53,000 கட்டி முடிச்சிருப்பார். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர், நான் கேட்கிறேன், 50,000 பெறுமதியான ஒரு பொருள் ஏன் 56,000 மாறியது? 50,000 பெறுமதியான ஒரு பொருள் ஏன் 6,000 அதிகமான விலைக்கு விற்கப்பட்டது? பொருளுக்கா விலாது இல்ல, 3 மாசம் தவணைக்கு விலை. அவங்க தவணை வீதப்படி கொடுத்தா வட்டி, நம்ம சொலையா சொன்னா வட்டி இல்ல, அப்படியா? அன்பார்ந்த இஸ்லாம், இது ஒன்றோ தெளிவான வட்டி, அப்படிதான் சந்தேகத்துக்கு இடமானதெல்லாம் நிக்க போகுது. நிறைய பேர் வாகனம் வாங்குறதுக்கு 50 லட்சம் 60 லட்சம் தேவைதானே, லேசிக்கு என்ன செஞ்சாச்சு போய். இன்றைக்கு முஸ்லீம் ஆட்கள் எல்லாத்திலும் ஃபலாஹண்டும், அங்கால போனா 500 இங்கால போனா என்ன என்ன எல்லாம் அரபு பேர்ல திறந்து வச்சிருக்காங்க, லேசா போச்சு பினான்ஸ் செய்யறதுக்கு. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நான் கேட்கிறேன், நீங்கள் வாங்கக்கூடிய பொருள்களில் ஹலால் ஹராம் பார்த்து வாங்கக்கூடிய நீங்கள் ஏன் கொடுக்கல் வாங்கலில் ஹலால் ஹராம் பார்க்க கூடாது? அதை யோசிச்சு பார்க்க கூடாதா?
அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, கடன் வாங்குறது இன்றைக்கு இப்படி ஒரு முறை. என்ன பிசினஸ்? பிசினஸ்க்கு சொல்லி அல்லாஹ்வை ஒவ்வொருவரும் பயந்து கொள்ளணும். நான் இப்ப ஒரு 5 லட்சம் முதல் போட்டு ஒரு பிசினஸ் பண்றேன். 5 லட்சம் முதல் போட்டு ஒரு பிசினஸ் பண்றேன். இப்ப ஏண்ட பிசினஸ் அழகா 5 லட்சத்துல ஓடிக்கிட்டு இருக்குது. எனக்கு திடீர்னு 1 லட்சம் ட்ராப்பா போச்சுது. இப்ப திடீர்னு 1 லட்சம் கடன் தேவை. இந்த காலத்துல யார்ட்டையும் 1 லட்சம் கேட்டா தருவாங்களா? இந்த காலத்துல யார்ட்டையும் 1 லட்சம் தாங்க, ஒரு கிழமையில திருப்பி தரேன்னா தருவாங்களா? தர மாட்டாங்க. அப்படிதானே? உடனே இவர் என்ன பாணியை தெரியுமா போடுறது? கடன் கேட்டா இவன் தரமாட்டான். உடனே போடுறது, இவர் 5 லட்சம் பிசினஸ் அழகா செஞ்சுட்டு போறாரு, இவருக்கு 1 லட்சம் கடன் கட்ட தேவை, நாளைக்கு செக்குக்கு போட தேவை, கேட்டா தரமாட்டான். உடனே என்ன தெரியுமா, அந்த 1 லட்சம் தாரீங்களா, மாசம் முடிய லாபம் தாரேன். எப்படி? இவர் அந்த சல்லி 1 லட்சத்தை எடுத்து பிசினஸுக்கு போடல, இவர் நாளைக்கு அந்த சல்லி எடுத்து அப்படியே பேங்குக்கு போட போறாரு. அந்த 1 லட்சத்தை எடுத்து இவர் பேங்குக்கு போட்டு எடுத்த கடனுக்கு லாபம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் பொருளாதாரத்தை தந்திருக்கிறான், அல்லாஹ் பணப்படத்தை தந்திருக்கிறான். எல்லையை மீறி செல்லாதீர்கள், வரம்பை மீறி செல்லாதீர்கள். மனுஷனை ஏமாத்தலாம், அப்படித்தானே? மனுஷனை ஏமாத்தலாம், அல்லாஹ்வை ஏமாத்தலாமா? அல்லாஹ்வை ஏமாற்ற முடியுமா? அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, கடன்டா கடனுக்கு கேளுங்க, பிசினஸுக்கு எடுத்து போட்டா உங்களோட பிசினஸ்ல வரவு செலவை காட்டுங்க. அந்த 1 லட்சத்தை வச்சு நீங்க என்ன பிசினஸ் செய்யற? எதுவும் இல்ல. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இது கொடுக்கிறவர் அல்லாஹ்ட்ட பாதுகாக்கப்படுவார். கொடுக்கிறவர் விஷயம் தெரியாம என்ன செஞ்சிடறார்? பிசினஸுக்குன்னு கொடுத்துறார். எடுக்கிறவர் என்ன நோக்கத்தில் இருக்கிறார்? கடன் கட்டத்தானே எடுத்தார், பிசினஸுக்கு போடவா எடுத்தார்? இப்படி நிறைய பேர் என்ன செஞ்சிருக்கிறாங்க? அல்லாஹ்வை ஏமாற்ற முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இது அந்த தவணையின் அடிப்படையில் செய்யற பிசினஸ், இந்த கிராத் என்று சொல்லப்படுகிற இந்த பிசினஸ் முறையை நான் விளங்கப்படுத்துற ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு தொட்டு காட்டுறேன். உங்களுக்கு இந்த உதாரணத்துக்கு பின்னால் நிறைய சந்தேகம் வரலாம், தேடி படிங்க. விளங்குதா? தேடி படிங்க. நான் சொல்ல வருவது என்னவென்றால், நம்மட சமூகம் ஹலாலை தேடுகிற அளவுக்கு ஆர்வம் ஹராத்தை தேடுவதில் வரல. ஹராத்தை தேடுறதுல, ஹராத்தை விட்டு ஒதுங்கி நடக்கிறதுல வரல. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த சிகரெட் அப்படிதானே, நம்மட ஹோட்டலுக்கு சாப்பாடு எடுக்கணும், நம்மட ஹோட்டலுக்கு கூல் ட்ரிங்க்ஸ் எடுக்கணும், நம்மட ஹோட்டலுக்கு பால்மா ஐட்டம் யோகட் அது இது எல்லாம் எடுக்கணும். எப்படி எடுக்கிறோம்? நம்ம எப்படி எடுக்கிறோம்? எல்லாம் ஹலால் சர்டிபிகேட் இருக்கா, பார்த்து பிரச்சனை இல்லை, எடுங்க. நல்ல ஹலால் சர்டிபிகேட் பார்த்துடுங்க, பிரச்சனை இல்லை. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, சிகரெட் ஹராம்ன்றதுக்கு வேற ஆட்கள் ஃபத்வா தரணுமோ? சிகரெட் ஹராம்ன்றதுக்கு வேற ஆட்கள் அதை வித்து சம்பாதிச்ச ஹராம் இல்லையா? சிகரெட் வித்து சிகரெட்டை வித்தால் கிடைக்கிற லாபம் ஹராம் இல்லையா? அது அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அதான் நான் ஆரம்பத்தில் சொன்ன ஹதீஸை நீங்க மனசுல வச்சுக்கோங்க. உள்ளத்தில் கருப்பு படிந்து 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 உள்ளம் எப்படி மாறும்? நபிகளா சொன்ன வார்த்தை, இல்லாமா உஷ்ரிம மின் ஹவாஹு, தண்ட மனோயிச்சை எதையெல்லாம் நல்லம் என்று விரும்புமோ அதை மாத்திரம் செய்ய ஒரு காலம் வரும் என்று சொன்னார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எங்களுடைய பொருளாதாரம் எப்பொழுது பாதுகாக்கப்படும் தெரியுமா? எங்களுடைய பொருளாதாரத்துக்கு கேரண்டி எப்ப தெரியுமா? அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஜகாத்து கொடுங்கள், இது ஒரு கேரண்டி. இரண்டாவது, ஹராத்தை விட்டு தவிர்த்து கொள்ளுங்கள், இது எங்களுடைய பொருளாதாரத்துக்கு கேரண்டி. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த அடிப்படையில் நடந்தாலும் சோதனை வராமல வரத்தான் செய்யும். வந்தால் அழிகிற ஒவ்வொன்றும் நன்மையா போயிடும். நம்ம அழிஞ்சு போனாலும் நன்மையோட போய் சேர்ந்துருவோம், இல்ல மறுமையில பழிதீர்க்கப்படும். அப்படித்தானே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே? எனவே எந்த ஒரு கட்டத்திலும் அல்லாஹ் போட்டிருக்கிற வரம்பை மீறி போய் விடாதீர்கள். அல்லாஹ்வுடைய வரம்பை மீறினால் உலகத்திலும் சோதனை வரலாம், மறுமையிலும் தண்டிக்கப்படலாம். அதுக்குரிய ஆதாரத்தை நான் பின்னால சொல்லி காட்டுறேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போன்று இந்த சீதனம் இருக்குது. எங்கட சமூகம் ஹலால்ட விஷயத்துல சரியான தெளிவு, ஹலால்ட விஷயத்துல சரியான கவனம், இப்படிதானே? சந்தோஷம். ஹலாலைத்தான் ஒரு முஸ்லிம் செய்ய வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, உங்களால் ஒரு ஹலாலை தின்ன முடியலண்டா அல்லாஹ் குற்றம் பிடிக்க போறது இல்ல. ஆனா ஹராத்தை செஞ்சால் அல்லாஹ் குற்றம் பிடிப்பானா இல்லையா? இந்த சீதனம் இருக்குது, அடுத்தவண்ட சொத்தை பகல் கொள்ளை அடிக்கிறது. அல்லாஹ் அல் குர்ஆனில் என்ன சொல்லி காட்டுறான்? யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, லா தஅகுலு அம்வாலகும் பைனகும் பில் பாத்தில், உங்களிடையே நீங்கள் சொத்து செல்வங்களை அநியாயமாக சாப்பிடாதீர்கள். இல்லாம் தகூன திஜாரத்தன் அன் தராபின் மின்கும், உங்களிடத்தில் மனவிருப்பத்தோடு வருகின்ற பிசினஸ், கொடுக்கல் வாங்கல் மூலம் வருபவற்றை தவிர வேறு எதையும் சாப்பிடாதீர்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, கொடுக்கல் வாங்கல் செஞ்சா வருமானம் கிடைக்கும், இது ஹலால், அப்படித்தானே? நீங்க யோசிங்க,
கல்யாணம் முடிக்கிற நேரத்துல ஒரு பெண் வீட்டாருக்கு ஒப்பந்தம் பண்றீங்க. சில ஆட்கள் வாய்க்கிலேசா சொல்லிட்டு போயிடுறாங்க, உம்மா வாப்பா விரும்பி கொடுக்கிறது ஏன் கூடாது. அடிப்படையை பாருங்கள், அடிப்படையை பாருங்கள். எங்கிருந்து வந்தது? உங்களுக்கு உங்களோட மாமா விரும்பி தரலாம், ஆனா அடிப்படை விரும்பி தந்ததா? அடிப்படை கேட்டு பிச்சை வாங்கினது. அடிப்படையை வச்சுதான் சட்டம் சொல்றது. உங்களோட ஒருத்தருக்கு நடக்கிறத வச்சு சட்டம் சொல்லாது. விளங்குதா? அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த சீதன கலாச்சாரத்தின் கொடுமை என்ன? கல்யாணம் முடிக்கிறோம் என்பதற்காக பெண் வீட்டாருக்கிட்ட கேட்டெடுக்கிறாங்க. காணியத்தான் உண்ட மகளை முடிக்கிறேன், 1 லட்சம் சல்லித்தான் உண்ட மகளை முடிக்கிறேன், எனக்கு வீடு தான் உண்ட மகளை முடிக்கிறேன். இதுதான் சீதனத்துக்கு வரை விளக்கணம். அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே இந்த பகல் கொள்ளை சூரத்துல் ஃபாத்தியா ஓதி, குல் சூரா ஓதி, துஆ ஓதப்பட்ட நிலையில் வாங்கப்படுகிற இந்த பிச்சை, இந்த கொடூர அநியாயம் எங்கட சமூகத்துக்கு ஹலாலா? நான் கேட்கிறேன். அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, இதை விட்டு ஒரு மனிதன் ஒதுங்கி வாழக்கூடாதா? அல்லாஹ் சொல்றான் அநியாயமான வழியில. அதுல வேற பாருங்க, அல்லாஹ் சொல்லும் பொழுது நீங்கள் மணமகளுக்குரிய உங்களுடைய மனைவிமாருக்குரிய அந்த சதாக்கை, அந்த மகரை நீங்கள் மனவிருப்பத்தோடு கொடுங்கள்னு ஒரு கட்டளை சொல்லி இருக்கிறான். அல்லாஹ்ட வரம்பு என்ன? அல்லாஹ் போட்டிருக்கிற வரம்பு நீ கொடு, நீ என்ன செய், மகரை கொடு. நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம் சகோதரர்களே? அதை கூட நம்ம சரியா புரிஞ்சு, மகருடைய கலாச்சாரமே இன்னும் வரல. சட்டப்படி மகர் எப்படி தெரியுமா வரணும்? ஒரு பெண்மணி இன்றைக்கு இஸ்லாத்தில் அதிகமா விமர்சிக்கப்படக்கூடிய ஒரு இடம் என்ன தெரியுமா? பெண்களுடைய விவகாரம். பெண்களை இஸ்லாம் மூடி மறைக்க சொல்லுதாம், இப்படிதானே? பெண்களை அடிமைப்படுத்துகிறதாம். அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, நான் அடித்து சொல்கிறேன், இஸ்லாம் பெண்களை மூடி மறைக்கத்தான் சொல்கிறது. இஸ்லாம் பெண்களை மூடி மறைக்கத்தான் சொல்கிறது. இஸ்லாம் பெண்களை ஒரு ஆணுடைய பொறுப்புக்கு கீழால் தான் இருக்க சொல்கிறது. என்ன காரணம் தெரியுமா? இது முட்டாள்களுக்கும் மடையர்களுக்கும் காடையர்களுக்கும் கடப்பிரியர்களுக்கும் வேண்டுமானால் அநியாயமாக விளங்கலாம். ஒரு பெண்ணுடைய புண்ணியத்தை சிந்திக்கிற ஒரு மனிதனுக்கு அநியாயமாக விளங்க முடியாது. ஏன் தெரியுமா? இஸ்லாம் சும்மா பொம்பளைய பாதுகாரன்னு சொல்லியிருந்தா அநியாயம் போங்க. இஸ்லாம் பெண்களை எந்த அளவுக்கு கௌரவப்படுத்திய தெரியுமா? எந்த அளவுக்கு கௌரவப்படுத்திய தெரியுமா? முஸ்லிம்களுக்கு கூட தெரியாது. நான் ஒரு பெண்ணை திருமணம் முடிக்க போகிறேன், அந்த பெண்ணிடத்தில் ஒரு சொத்து இருக்கிறது, அந்த சொத்துக்கு நான் ரேட்டு போடலாம், அந்த சொத்துக்கு எனக்கு விலை அடிக்கிறாரு, அந்த பெண்மணி தான் விலை அடிக்கணும். விளங்குதா? சவுதியில போய் பாருங்க, ஆண் குமரர்கள் வீட்டுக்குள் தங்கி இருக்கிறார்கள் திருமணம் முடிக்க முடியாமல். காரணம் என்ன தெரியுமா? பொம்பளை தான் ரேட்டு பேசுவா. ஏன்? அவளிடத்தில் இருக்கிறது பெருமதியான ஒரு சொத்து. என்ன சொத்து அது? லட்சம் அல்ல, கோடி அல்ல. அந்த பெண்மணி எவ்வளவு விரும்பி கேட்கிறாளோ அவ்வளவு கொடுத்துட்டு தான் அதை கை வைக்கணும். விளங்குதா? அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, அதுதான் கற்பு என்ற சொத்து. ஆணுக்கிட்ட கற்பு கிடையாது, ஆண்ட கற்பு உடையாது. விளங்குதா? ஆணுடைய கற்பை பறிக்க முடியாது. 10,000 பெண்கள் அல்ல, 10 லட்சம் பெண்கள் சேர்ந்தாலும் ஒரு ஆண்ட கற்பை பறிக்கலாம். விளங்குதா? அவன் மனதளவில் விரும்பாமல் அவன் கற்பை பறிக்கலாது. ஆனா பொம்பளையை பொறுத்த வகையில ஒரு ஆம்பளை போதும் 10 லட்சம் பெண்கள்ட கற்பை உடைக்கலாம். ஏழுமா ஏழதா? அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, அங்க ஒரு சொத்து இருக்கிறது. அவள் விரும்பிய எந்த அளவுக்கு சொன்னா இந்த உலகம் எங்க போகுது தெரியுமா? ஒரு முஸ்லிம்களை பொறுத்த வகையில நம்மளா கொண்டு போறோம், நம்மளா குழியில இறக்குறோம், நம்மளா மூடி மறைச்சிட்டு வந்துடுறோம். மாற்று மதத்தவங்க என்ன செய்யறாங்க? மௌத்தா போனவங்களை கூட கொடுத்துருவாரா, நீ என்ன செஞ்சுக்கோ, புதைச்சிக்கோ, நீ பத்த வச்சுக்கோன்னு கொடுத்துரு. அவன் என்ன தெரியுமா செய்யறான்? செத்த பெண்களோடு உடலுறவு கொள்ளுகின்ற மிருகங்கள் இந்த உலகத்தில் இருக்குது. அந்த அளவுக்கு பெண்களோட சொத்தை யாரும் என்ன செய்யலாம், எந்த நிலை மயக்கத்தில் செத்தாலும் பயன்படுத்தலாம் அளவுக்கு ஒரு சொத்து இருக்கிறது. இந்த சொத்துக்கு இஸ்லாம் கொடுத்த பொறுமதி என்ன தெரியுமா? ஒரு ஆம்புல நினைச்ச மாதிரி போகலாம். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் அல் குர்ஆனில் வைன் அரத்தும் இஸ்திப்தால ஜௌஜின் மகான ஜௌஜ், ஒரு பெண்மணி இருக்கிற இடத்துல அவளை தலாக்கு சொல்லி போட்டு வேறொரு பெண்ணை திருமணம் முடிக்க நீங்கள் விரும்பினால், ஏற்கனவே நீங்க பொண்ணுக்கு கொடுத்திருப்பீங்க தானே மகர், அந்த மகருக்கு அல்லாஹ் சொல்கிறான் வஆதைதும் இஹ்தாஹுன்ன கின்தாரன், ஒரு தங்க குவியல், ஒரு தங்க குவியல், ஒரு தங்க பள்ளத்தாக்கு நீங்க மகரா கொடுத்திருக்கிறீங்க. அதை திருப்பி வாங்க முடியுமா? அதை திருப்பி வாங்குவது அநியாயம் அல்லாஹ் சொல்றான். அப்படின்னா ஒரு பெண்ணுடைய அந்த கற்புக்காகத்தான் நாங்க கொடுக்கிறோம். அந்த கற்புக்கு கொடுக்கிற பொறுமதி அல்லாஹ் சொல்றது தெரியுமா? ஒரு தங்க குவியல், ஒரு தங்க கிடங்கு. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த அளவுக்கு பெருமதியான ஒரு சொத்தை தான் அல்லாஹ் மூடி மறைக்க சொல்றான்.
ஒரு ஆணுடைய பொறுப்புக்கு கீழால இருந்து நீ பாதுகாத்து கொண்டு சொல்லி தவறான்னு கேட்கிறேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இன்னைக்கு பத்திரிகை எடுங்க, நியூஸ் பேப்பர் எடுங்க, ஒவ்வொரு பத்திரிகையிலையும் ஒவ்வொரு நியூஸ்லயும் என்ன பெண்களுடைய கற்பழிப்பு விவகாரம் வந்துகிட்டு இருக்குது. அப்படிதானே? ஒவ்வொரு நாளும் வந்து கொண்டுதான் இருக்குது. ஏன் காரணம்? பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இஸ்லாம் சொன்ன வரம்புள்ளுக்கு போனா பாதுகாப்பு இருக்குது, வரம்பை மீறி போனால் என்ன இல்ல, பாதுகாப்பு இல்ல. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே இன்றைக்கு அதிகமாக விமர்சிக்கப்படக்கூடிய ஒரு இடமாக இந்த பெண் சமூகம் இருக்கிறது. ஆனா முஸ்லிம்களை பொறுத்தவரையில் பெண்ணுக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பை கொடுத்து நீ திருமணம் முடிக்க விரும்பினாலும் மகரை கொடுத்து முடி என்று சொன்ன கட்டளை இருக்கும் பொழுது இன்னைக்கு முஸ்லிம்கள் என்ன செஞ்சு கொண்டிருக்கிறாங்க சகோதரர்களே? என்ன செய்யறாங்க? வாங்கிக்கிட்டு தான் இருக்கிறாங்க, பெண் வீட்டார சுரண்டிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அன்பார்ந்த இஸ்லாமிய, நான் கேட்கிறேன், இது ஹராம் இல்லையா? இதுக்கு ஹராம் கொடுக்கிறதுக்கு ஜமியத்துல் உலமா என்ன கூட்டம் போட்டு ஃபத்வா தரணுமா? ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் விளங்குது ஒரு பொம்பளையோட சொத்தை அநியாயமா எடுக்கிறது என்ன ஹராம் என்று. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே தெளிவாக விளங்குங்கள். அல்லாஹ் ஒரு வரையறை போட்டிருக்கிறான், அல்லாஹ் ஒரு எல்லை போட்டிருக்கிறான். அந்த எல்லையை மீறி போனால் இந்த உலகத்திலும் அழிவு நிச்சயம், மறுமையிலும் நிச்சயம் தோல்வியை சந்திக்க வேண்டி வரும். எனவே பொருளாதார ரீதியாக நிறைய அநியாயங்களை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த அநியாயங்களுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதுதான் முஸ்லிம் சமூகத்தின் காலத்தின் தேவை. ஒன்றை மட்டும் பேசுறாங்க, குறையாம ஒன்றை மட்டும் பேசுறாங்க. என்ன தெரியுமா? முஸ்லிம் சமூகம் ஒத்துமையாகணும், முஸ்லிம் சமூகம் ஒத்துமையாகணும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நான் சொல்கிறேன் சீதனம் ஹராம், நீங்கள் சொல்கிறீர்கள் சீதனம் ஹலால். ரெண்டு பேரும் ஒத்துமையாக இயலுமா? சும்மா யோசிப்பாங்க, மிச்சம் தூரது போவானோ. நான் சொல்கிறேன் சீதனம் ஹராம், நீங்க சொல்றீங்க ஃபாத்தியா ஓதி சீதனம் வாங்குவோம். ரெண்டு பேரும் ஒத்துமையாக இயலுமா? அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நான் சொல்கிறேன் கபர் வணக்கம் கூடாது, ஹராம். நீங்கள் சொல்கிறீர்கள் கபர் வணக்கம் கூடும் என்று. ரெண்டு பேருக்கும் ஒத்துமையாக இயலுமா? போய் யோசிச்சு பாருங்க. அன்பார்ந்த இஸ்லாமிய, என்னமோ என்ன ஒரு 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 விஷயத்தை மட்டும் விளங்கி வச்சிருக்கிறாங்க, ஒற்றுமை இல்லை, அதனால பிரச்சனை இல்லை சகோதரர்களே. அது மிச்சம் பின்னால் உள்ள காரணி. அதுக்கு முன்னால ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில் அவன் இஸ்லாத்தை கடைபிடித்து வாழ்வதுதான் அவன் உலக வாழ்க்கைக்கும் வெற்றி, மறுமைக்கும் வெற்றி. அப்படித்தான் உலகத்தில் அவன் கொலை செய்யப்பட்டாலும் அவன் வெற்றியாளன் தான். விளங்குதா? உதாரணத்துக்கு சொல்றேன்டா, இந்த குனூத் ஓதிக்கிட்டு இருக்கிறாங்க தானே, இந்த குனூத்துக்கு ஒரு காரணம் இருக்குது. 70 லட்சம் ஹாஃபிதுகளை கொண்டு போய் கொலை செய்து விட்டு போனார், அப்படிதானே? அந்த நேரம் ஒரு ஹாஃபிஸ் என்ன தெரியுமா சொன்னாரு? கொலை செய்யப்படுகிறார், ஃபுஸ்து வரப்பில் காபா, காபாவுடைய ரப்பின் மீது சத்தியமாக நான் வெற்றி பெற்று விட்டேன் என்று சொன்னார். எப்படி அழகான வார்த்தை பாருங்க, எப்படி அழகான. கொலை செய்யப்படுகிறார், அவர் சொன்ன வார்த்தை என்ன? ஃபுஸ்து வரப்பில் காபா, காபாவுடைய ரப்பின் மீது சத்தியமாக நான் வெற்றி பெற்று விட்டேன் என்று சொன்னார்கள். சுஹைபு ரூமி ரலியல்லாஹு அன்ஹு மக்காவுக்கு ஹிஜ்ரத் செய்து போகிறார்கள். எல்லா சொத்தையும் என்ன மக்காவாசிகளோட கையில கொடுத்துட்டு தான் போனாங்க. அந்த சுஹைபு ரூமி அவர்களை கண்ட நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரபிஹ சுஹைப் என்றார்கள். சுஹைப் லாபம் அடைந்து விட்டார், சுஹைப் லாபம் அடைந்து விட்டார் என்று சொல்வார்கள். நாங்க என்ன தெரியுமா சொல்லிருப்போம்? என்னடா இது, உள்ளதெல்லாம் இழந்துட்டு வாரோம், என்னைய பார்த்து நீ வேற நக்கல் அடிக்கிறாய் என்று சொல்லுவோம், அப்படிதானே? ஆனால் சுஹைபு ரூமி அழகாக விளங்கினார்கள். லாபம் என்றால் எது, லாபம் என்றால் எது, வெற்றி என்றால் எது? உலகம் வெற்றி அல்ல, மறுமைதான் வெற்றி. எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உலக வாழ்க்கையில் அல்லாஹ்வுடைய வரம்புகளை நாங்கள் மீறி நடக்கும் பொழுது எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் பிரச்சனை வரலாம், சமூகத்துக்கும் பிரச்சனை வரலாம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே பொருளாதார ரீதியாக நாங்கள் விடுகிற தவறுகள் நிறுத்தப்பட வேண்டும். பொருளாதார ரீதியாக வரம்புகளை மீறி செல்லாமல் அல்லாஹ் போட்டிருக்கிற கட்டுக்கோப்புக்குள் இருந்து கொண்டு எங்களுடைய பொருளாதாரத்தை மேற்கொள்கிற பொழுது நானும் நீங்கள் வெற்றி கொள்ளப்படுவதற்கு அது என்ன வெற்றி கொள்வதற்கு காரணமாக இருக்கும் என்பதை நானும் நீங்களும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அடுத்ததாக நடைமுறை ரீதியாக நிறைய செய்திகள் இருக்குது. நம்ம எப்படியெல்லாம் வரம்பை மீறி செல்றோம்ன்றதுக்கு ஒரு சில உதாரணத்தை மட்டும் தொட்டு காட்டிட்டு போறேன். இந்த வரம்புகளை மீறினா என்ன நடக்கும்ன்றதை நான் பின்னால சொல்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அடுத்ததாக பாருங்கள், இந்த பெண்ணை பொறுத்தவரை ஆரம்பத்தில் சுருக்கமா உங்களுக்கு சொன்னேன். இந்த பெண்களை பொறுத்த வகையில இஸ்லாம் ஒரு ஆணுக்கு கீழால தான் வாழ சொல்லுது. இத நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஒரு சாராருக்கு அநியாயமாக விளங்கலாம், ஆனா இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் பார்த்தால் இது அநியாயமாக இருக்காது. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அர்-ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசா, ஆண்கள் என்பவர்கள் பெண்களை நிர்வகிப்பவர்கள், ஆண்கள் என்பவர்கள் பெண்களை நிர்வகிப்பவர்கள். இந்த பொறுப்பு ரெண்டு காரணத்துல கொடுக்கப்பட்டிருக்குது. ஒரு காரணம் என்ன தெரியுமா? பிமா ஃபத்தலல்லாஹு பஅதஹும் அலா பஅதின், சிலரை விட அல்லாஹ் சிலரை சிறப்பித்திருக்கின்றான்.
சிலரை விட அல்லாஹ் சிலரை சிறப்பித்திருக்கிறான் என்ற அடிப்படையில் பெண்களை விட ஆண்கள் சிறந்தவர்கள். எந்த அடிப்படையில் தெரியுமா? எந்த அடிப்படையில்? ஒரு ஆம்பளை தொழுறாரு, ஒரு பொம்பளை தொழுறா, அவளுக்கு 100 நன்மை, பொம்பளைக்கு 50 நன்மை. இப்படியா? இந்த அடிப்படையிலே இல்ல. ஒரு பொம்பளை சதக்கா கொடுக்கிறா, ஒரு ஆம்பளை சதக்கா கொடுக்கிறான். ரெண்டும் ஏற்றத்தாழ்வா? இதுல அல்ல. ஒரு பொம்பளை செஞ்சாலும் ஆம்பளை செஞ்சாலும் என்னதான்? சம நன்மைதான். ஆனா எந்த அடிப்படையில் பெண்களை விட ஆண்கள் மிஞ்சி போறாங்க தெரியுமா? உடல் ரீதியான கட்டமைப்பு. உடல் ரீதியான கட்டமைப்பு இருக்குது அல்லவா? இந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டால் ஆண்களை விட பெண்கள் பலவீனமானவர்கள் தான். அதை யாருக்கும் மறுக்க முடியாது. உலகம் அதை ஏற்றுக்கொண்டுதான் இருக்கிறது. இதை இஸ்லாம் 1400 வருஷத்துக்கு முன்னாலே என்ன சட்டமா போட்டுருது. இன்னைக்கு நீங்க பஸ்ல ஏறுங்க, தூர போற பஸ்ஸுகள்ல பெரும்பாலும் ஒரு போஸ்டர் ஒட்டி இருக்குது. பார்த்திருக்கிறீங்களா? என்ன போஸ்டர்? என்ன போஸ்டர்? கொஞ்சம் பேர் உட்கார்ந்துகிட்டு இருக்கிறாங்க. முன்னுக்கு புட்டுவத்துல ஒரு பொம்பளை உட்கார வச்சு பெண்ணுக்கு முதன்மை கொடுப்போம். பெண்ணுக்கு வாசிக்கிறீங்க யாராவது போர்டு? அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைய உலகம் ஆட்டோமேட்டிக்காக விளங்கி இருக்கிறது தெரியுமா? பெண் என்பவள் பாதுகாக்கப்பட வேண்டியவள். இன்னும் சில பஸ்ஸுக்கு ஏறினா ஒரு நோட்டீஸ் ஒட்டிருக்கேன்னா, பெண்ணுக்கு எதிரான துஷ்பிரயோகத்துக்கு 5 லட்சம் என்ன தண்டப்பணம் வரவிடப்படும், 5 ஆண்டு சிறை தண்டனை வழங்கப்படும். போட்டிருக்குதா இல்லையா? நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு போடுறத இஸ்லாம் லேசா போட்டிருக்குது. பெண்களை பொறுத்தவரை உடல் ரீதியான பலவீனம் உள்ளவர்கள், அதனால இப்படி எல்லாம் சட்டம் போட வேண்டியிருக்குது. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த கொழும்புல இருந்து நிட்டம்புவ பஸ் வருது, 5 மணிக்கு வருது. கொழும்புல எப்படி வரும்? ஃபுட்போர்ட்ல எல்லாம் தொத்திக்கிட்டு வருவாங்க, அப்படிதானே? ஒரு பெண்மணி வருகிறாள், ஒரு பெண்மணி வருகிறாள், உடனே அவளும் ஃபுட்போர்ட்ல தொத்திக்கிட்டு வருவாளா? அவளும் ஆண்களை போன்று மிதிப்பலகையில் தொத்திக்கொண்டு வருவாளா? ஒரு நாளும் நடக்காது. ஆம்புலகள் எல்லாம் கீழிறங்கி அந்த பொம்பளையை மேலேத்தி போட்டு அவளுக்கு பாதுகாப்பாக ஆண்கள் தொத்தி கொண்டு வருவார்கள். நடக்குதா இல்லையா? அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, என்ன காரணம்? ஆண்களை போன்று பெண்ணுக்கு தொத்தி கொண்டு வர முடியாது. பெண் என்பவள் உடல் ரீதியான பலவீனத்தை கொண்டவள். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த பஸ் அப்படி போகுது. போற நேரம் உங்களுக்கு தெரியும், பஸ் வந்து ஸ்டாப்ல மட்டும் தான் நிறுத்துவோம். பஸ் ஸ்டாப்ல மட்டும் தான் பஸ்ஸை நிறுத்துறது. உங்களுக்கு இந்த ஃபுட் டிக்கெட் இறங்கணும். என்ன செய்வீங்க? டிரைவர் கார ஒரு சங்கு ஊதுவீங்க. என்ன, இந்த இடத்துல ஒரு பிரேக் அடிங்க, நான் பாஞ்சு கொள்றேன், அப்படித்தானே? போட்டுட்டு போங்க. அவன் ஒரு பிரேக் அடிச்சா ஆம்பளை பாஞ்சாச்சு, பொம்பளைக்கு பாயலுமா? நான் கேட்கிறேன். ஒரு பொம்பளை இறங்க ஆரம்பிச்சு நினைச்சா அந்த டிரைவர் பஸ்ஸை நிப்பாட்டி பிரேக்க அழுத்துகின்றான். பஸ்ஸை நிப்பாட்டி பொம்பளை ஒதுங்கி போன போறதான் பஸ் எடுத்துட்டு போவான். நான் கேட்கிறேன், ஆம்பளையும் பொம்பளையும் உடல் ரீதியான சமம் கொண்டவர்கள் என்றால் ஏன் இந்த பாகுபாடு வர வேண்டும்? அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, உலகம் விரும்பியோ விரும்பாமலோ பெண்ணை உசத்தித்தான் வைத்திருக்கிறது, பெண்ணை தூக்கித்தான் வச்சிருக்கிறது. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இதெல்லாம் விளங்கி பெண்ணுக்கிட்ட உடல் ரீதியான ஒரு பலவீனம் இருக்குது, இதை பாதுகாக்கணும் ஓரளவு விளங்கி வச்சிருக்கிறான். ஆனா முழுமையா விளங்கல், அறகுறை தான் எங்கட ஜாதி, இப்படிதானே? மனிதன் என்பவன் அரைக்குறை புத்தி உள்ளவன், படைத்தவன் ரப்பு பரிபூர்ணமான புத்தி உள்ளவன். அவன் இதெல்லாம் விளங்கிதான் ஆரம்பத்திலே சட்டம் போட்டான். பெண்ணை பொறுத்தவரை உடல் ரீதியான பலவீனம் உள்ளவள், நீ உன்னை பாதுகாத்துக்கொள். பிமா ஃபல்லல்லாஹு பஅதஹும் அலா பஅத், சிலரை விட அல்லாஹ் சிலரை சிறப்பித்து வைத்திருக்கிறான். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு டாக்டர்ட்ட போனீங்க, நீங்க என்னதுக்கு போறீங்க? மருந்து எடுக்கணும். டாக்டர் சொல்றாரு, இந்த தின்றதுக்கு போறோம் 2 டேப்லெட்டை போடுன்றார். நீங்க சொல்றீங்க, இல்ல நான் தின்றதுக்கு முன்னால தான் குடிப்பேன். ஏன் தெரியுமா? நீங்க இந்த உரிமையில கையடிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அந்த டாக்டர் என்ன செய்வாரு? இருக்கிற பல்லு கொஞ்சம் வவுத்துலுக்கு போடுறது தருவார், அப்படித்தானே? என்னதுக்குடா வந்தாயின்னு கேட்பார். டாக்டர் ஒரு ரூல்ஸ் போட்டால், டாக்டர் ஒரு சட்டம் போட்டால் நம்ம நோயாளினா கேட்டுதான் ஆகணும். அந்த இடத்துல போய் உரிமை கோஷம் போடக்கூடாது. நான் முதலாளி, நீங்க தொழிலாளி. நான் உங்களுக்கு சொல்ல 9 மணிக்கு வேலைக்கு வா, 5 மணிக்கு வீட்டுக்கு போடுவோம். நீங்க என்ன சொல்றீங்க? இந்த தொழிலாளர்களை ஒன்று கூட்டிக்கிட்டு இந்த முதலாளிமார் எங்களோட உரிமையில கையடிக்கிறாங்க, 9 மணிக்கு வர சொல்றாங்க, 5 மணிக்கு போக சொல்றாங்கன்னா இந்த கொம்படியெல்லாம் நடக்குமான்னு கேட்கிறேன். அப்படிதானே? முதலாளிக்கு ஒரு தரம் இருக்கிறது, தொழிலாளிக்கு ஒரு தரம் இருக்கிறது. எனவே அந்த முதலாளி சொல்ற மாதிரி தொழிலாளி நடந்தாலும் உலகம் நடக்கும். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, ஆசிரியர் மாணவர், மாணவர்களை விட ஆசிரியர்கள் உயர்ந்தவர்கள் தான். ஆசிரியர் போன்ற சட்டத்துக்கு மாணவர் கட்டுப்பட்டு நடக்கத்தான் வேண்டும். ஏன்? அப்பதான் மாணவர் சமூகம் வளரும், அப்பொழுதுதான் மாணவர் சமூகம் உலகத்தில் தலை தூக்க வளரும். இல்லண்டா ஆசிரியர் மாணவர் சண்டை பிடிச்ச இந்த உலகம் அழிஞ்சு போகும். எனவே இந்த உலகம் இயங்க வேண்டும் என்றால்
ஒரு சாராரை இன்னொரு சாரார் நிர்வகித்துத்தான் ஆக வேண்டும். இது அல்லாஹ் போட்ட நியதி, இது அல்லாஹ் போட்ட வரம்பு. அந்த வரம்புகளில் ஒன்றுதான் பெண்களை பொறுத்தவரையில் உடல் ரீதியான பலவீனம் கொண்டவர்கள். எனவே ஆண்கள்கிட்ட கொடுத்து பாதுகாப்பு எந்த அளவுக்கு பாருங்க சகோதரர்களே. இன்றைக்கு பெண்மணிகள் ஜொப்புக்கு போறாங்க. பெண்மணிகள் ஜொப்புக்கு போய் எந்த அளவுக்கு தண்ட மானத்தை இழக்கிறாங்க தெரியுமா? ஒரு சில கம்பெனியில் ஒரு வேலை எடுத்துக்கொள்றதுக்காக வேண்டி 2 நாளைக்கு முதலாளியோட தங்கிட்டு தான் வேலை எடுக்கிறாங்க. இந்த அளவுக்கு என்ன கற்பு பறி போகுது. நான் கேட்கிறேன், ஒரு ஆண் மகன் 8 அவர் வேலை செய்கிறான், அவனுக்கு மாசம் 10,000 சம்பளம். ஒரு பெண்மணி 8 அவர் வேலை செய்கிறாள், மாசம் 5,000 சம்பளம். இந்த ஏற்றத்தாழ் உலகத்தில் இருக்குதா இல்லையா? அதனால நிறைய ஃபேக்டரிகள்ல கம்பெனிகள பொம்பளை பிள்ளைய வேலைக்கு எடுத்து போட்டு வச்சு சம்பளம் குறவு. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இப்பொழுது இந்த பெண்மணி ஒரு ஆண் துணையோடு கம்பெனிக்கு போயிருந்தால், கம்பெனியில ஜொப்பு பேசுறவர் யார்? பொம்பளையா? இல்ல, ஆம்பளை பேசுவார். பெண்ட கற்பு பாதுகாக்கப்படும். ஒரு ஆண் மகன் விலை பேசுகிறார். எப்படி? ஒரு ஆம்பளைக்கு 10,000 சம்பளம்னா பொம்பளைக்கும் 10,000 தான் கொடுக்கணும். இப்படி பேசலுமா? ஒரு பொம்பளையால பேசலாம். அதனால உரிமையில கையடிச்சுட்டு போறாங்க. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, பெண்களை பொறுத்தவரையில் இயல்பாக அநியாயம் இழைக்கப்படக்கூடியவர்கள். அதனாலதான் ஆண்கள் தந்த அதிகாரத்தை கொடுத்து பிறந்தவுடனே பெற்றோருடைய கண்காணிப்பு, அப்படித்தானே? திடீரென்று வாப்பா மௌத்தா போனா சகோதரர்கள்ட கண்காணிப்பு, திருமணம் முடிச்சால் கணவருடைய கண்காணிப்பு, புள்ள குட்டி பிறந்த ஆம்பளை புள்ளைய கண்காணிப்பு, இப்படி மௌத்து வரைக்கும் ஒரு பெண்மணி பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் ஒரு ஆண் துணையோடு வாழ வேண்டிய நிலையில்தான் இருக்கிறாள். அப்பொழுதுதான் அவருடைய வாழ்க்கைக்கு பாதுகாப்பு. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே அந்த பெண்ணுடைய வாழ்க்கை பாதுகாப்பு கருதி ஆண்ட கையில கொடுத்திருக்கு. முதலாவது காரணம். இரண்டாவது காரணம் என்ன தெரியுமா? வபிமா அன்ஃபகு மின் அம்வாலிஹிம். ஆண்களாகியவர்கள் என்ன செய்றாங்க? பெண்ணுக்கு செலவு கொடுக்கறாங்க, பெண்ணுக்காக செலவழிக்கிறாங்க. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைக்கு ஒருத்தர் வாரார், எனக்கிட்ட வந்து சொல்றாரு, ஹஸரத் நீங்க சும்மா வீட்டுல இருங்க, உங்களுக்கு நாங்க மாசம் 1 லட்சம் சம்பளம் தாரோம், உங்களுக்கு உடுக்கிறது உடுப்பு தாரோம், ஒவ்வொரு நாளும் 3 நேரம் நல்ல சாப்பாடு தாரோம், நீங்க சும்மா வீட்டுல இருங்க அப்படின்னு சொன்னா உடனே ரோட்டுக்கு வந்து பாரப்பாய் வேண்டும் உண்மையில கையடிக்கிறேன்னு சொல்லுவோமா? சொன்னா நீங்க எல்லாம் சரி இவன மாதிரி ஒரு பைத்தியக்காரன் இல்ல பாண்டுவீங்க, அப்படிதானே? ஏன் சும்மா கிடைக்கிறத திண்டுகிட்டு இருக்காம உரிமை குரல் எழுப்புறார், அப்படிதானே? எங்கட முஸ்லிம்கள் பொம்புலகளை மாடு மாறி காலையில போய் இரவோடு இரவா வந்து எனக்கு சம்பாதிச்சு தாண்டி சொன்னா நம்ம மூடுறது தவறு, நம்மள கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறது தவறு. நம்ம முஸ்லிம் பெண்கள் அப்படியா வச்சிருக்கிறோம்? எப்படி வச்சிருக்கிறோம்? ராணி மாதிரி, அப்படிதானே? அரசிகள் மாதிரி நம்ம கஷ்டப்பட்டு வேறுத்து வேறுத்து நம்ம சம்பாதிச்சு கொண்டு வந்து எங்கட அரசிகளுக்கு கொடுக்கிறோம், திண்டுட்டு போங்கண்டு. இது என்னப்பா உரிமையை பறிக்கிறதா? இதை விட ஒரு சந்தோஷமான வாழ்க்கை இல்லை, அப்படிதானே? சும்மா கிடைச்சா சௌக்காரத்தையும் தின்று சொல்லுவாங்க, அப்படிதானே? அப்படின்னா அர்த்தம் தெரியுமா? சும்மா கிடைச்சா சௌக்காரத்தை மனுஷன், அது சுகம். சும்மா கிடைக்கிற ஒரு சந்தோஷம் இருக்குது. இந்த அளவுக்கு விளங்கி வச்சிருக்கிற சமூகம், பொம்புளவரை மட்டும் நீங்க சும்மா வீட்டுல கொடுங்க, நாங்க தின்னத்தாரோம், நாங்க உடுக்கத்தாரோம் உண்டா, இது உரிமையை பறிக்கிறதா? எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, பெண்கள் என்பவர்கள் மதிக்கப்பட வேண்டியவர்கள், பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள் அடிப்படையில் அவர்களுக்கு இஸ்லாம் சொல்கிற ஒரு சில சட்ட திட்டங்கள் இருக்குது. அதை மீறி போனா உலகத்தில் அநியாயம் நடக்கும். அந்த சட்ட திட்டங்கள் என்ன? அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிற செய்திகளை பாருங்கள். குல், நபியே நீங்கள் சொல்லுங்கள், மூமினான ஆண்களுக்கு அவர்களுடைய பார்வைகளை தாழ்த்த சொல்லுங்கள், மூமினான பெண்களுக்கும் அவர்களுடைய பார்வைகளை தாழ்த்த சொல்லுங்கள். வயஹ்ஃபதுன ஃபுரூஜஹுன்ன, அவர்கள் அவர்களுடைய கற்புகளை பாதுகாத்துக் கொள்ளட்டும். வலா யுபதீன ஸீனத்தஹுன்ன, அவர்கள் அவர்களுடைய அலங்காரத்தை வெளிப்படுத்த வேண்டாம். இது யாருக்கு போட்ட கட்டளை? பெண்களுக்கு போடப்பட்ட கட்டளை. ஏன்? அவர்கள் உடல் ரீதியான பலவீனம் உள்ளவர்கள், அழக காட்டினா காமவெறியவர்கள் காவு கொள்வார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த பெண்களுடைய உடல் கட்டமைப்பு இயல்பில் அழகானது. ஒரு ஆணுடைய பார்வை உடனடியாக திரும்பும் என்பதனாலதான் அல்லாஹ் அதை மறைக்க சொல்றான். உலகம் அதை எப்படி பிரட்டி விளங்கிச்சு தெரியுமா? உலகம் அதை எப்படி பிரட்டி விளங்கி? படைத்தவன் ரப்பு மனிதனுடைய நலவுக்கு செய்வான், உலகம் மனிதன் நலவுக்கு செய்யாது, தண்டவாசிக்கு செய்யும். விளங்குதா? என்ன சட்டம்? பொம்புலகள் அரகுராடையோட தான் வரணும். அல்லாஹு அக்பர். என்ன தெரியுமா? ஒரு பொருளை நான் சந்தைப்படுத்த வேண்டும், ஒரு பொருளை சந்தைப்படுத்த வேண்டும். நீங்க பாருங்க, எந்த பொருளை சந்தைப்படுத்துறதாக இருந்தாலும் ரோட்ல போஸ்டர் ஒட்டி வச்சிருக்குது. அந்த போஸ்டருக்கு பக்கத்துல அரகுரா உடுப்போடு ஒரு பொம்புளை புள்ள. ஏன்னு கேட்கிறேன் நான். ஏன் அந்த பொருளை போடு, பொருளுக்குள்ள விளைய போடு, பொருளை சிறப்பம்சத்தை போடு. ஏன் ஒரு பக்கத்தில் ஒரு அழகான பெண்ணை அரைக்குறை ஆடையோடு நிறுத்தி வைக்க வேண்டும்?
அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சொல்கிறான், உனக்கிட்ட அழகு இருக்குது, பார்க்கிறவன் வருவான் உனக்கிட்ட, நீ மறைச்சிக்கோன்னு சொல்றான். இவன் என்ன தெரியுமா சொல்றான், ஏண்ட பொருளை நான் சந்தைப்படுத்தணுமா, பக்கத்துல அழகா உண்ட வச்சா சும்மா வரும். எப்படி விளங்கி இருக்குதுன்னு பாருங்க உலகம். அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, பெண் குலம் என்பது பொன்னானது, அவர்களுடைய உடம்பு என்பது காமவெறியர்களால் காவு கொள்ளப்படக்கூடியது. அதனால இஸ்லாம் மூட சொல்லுது, உலகம் என்ன தெரியுமா செய்து, திறந்து காட்டி நீ லாபம் அடைஞ்சிக்கோ. நான் கேட்கிறேன், இது பெண்களுக்கு மதிப்பா பெண்களுக்கு இழிவா? சும்மா கேட்டா விளங்காது. ஒரு சகோதரன்ட்ட போய் உங்களோட உம்மாவை அரக்குற ஆடையோட ஒரு போஸ்டருக்கு நிப்பாட்டுவீங்களான்னு கேளுங்க. பெரும்பான்மை, ஒன்று ரெண்டு இருக்கத்தான் செய்யும், பெரும்பான்மையிட்ட போய் கேளுங்க. நீங்க ஒரு மாற்று மத சகோதரர்கிட்ட போய் உங்களோட புஞ்சாலிய அரக்குற ஆடையோட ஒருத்தனை காட்டுவீங்களான்னு கேளுங்க. நீங்க என்ன சொல்லுவான்? எவனாவது பார்த்தா கண்ணை புடுங்கி எடுத்துருன்னு, அப்படிதானே? ஒரு மகனுக்கிட்ட போய் உங்களோட உம்மாவை அரக்குற ஆடையோடு காட்டுவீங்களான்னு கேளுங்க. எந்த ஒரு மனிதத்தன்மை படைத்தவன், பெண்ணினத்தை நேசிக்க கூடியவன் ஒருபோதும் இடம் கொடுக்க மாட்டான், அப்படிதானே? ஆனா கொஞ்சம் பேரை விலக்கி வாங்கி வச்சுக்கிட்டு இதை அடையாளப்படுத்தி அடுத்தவன் ஈமான பறிச்சுக்கிட்டு இருக்கு உலகம். இஸ்லாம் சொல்லுது, பெண்ணே நீ ஒன்ன மறைச்சிக்கோ. ஏன் தெரியுமா? உன்னை பார்ப்பதற்கு காமவெறியர்கள் தயாராக இருக்கிறாங்க. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படி ஒரு அழகை கொண்டிருக்கிற ஒரு பெண்மணி தன்னை மறைத்துக் கொள்வதற்கான காரணம், சும்மா உள்ளவன் பார்த்துடுவான், பார்த்தா அது காலப்போக்கில் என்ன நடக்கும், வேற இடங்கள்ல கொண்டு போய் நிப்பாட்டும். அல்லாஹ் எந்த அளவுக்கு சொல்றான்னு பாருங்க. சூரத்துல் அஹ்ஸாப் 59வது வசனம், யா அய்யுஹன் நபி, நபியே, குல்லி அஸ்வாஜிக வ பனாதிக வ நிசாயில் முஃமினீன், உங்களுடைய மனைவிமார்கள், உங்களுடைய பெண் பிள்ளைகள், மூமினான பெண்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், யுதுனீன அலைஹின்ன மின் ஜலா